கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலையும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படியாய் கர்த்தர் பாராட்டின தயவுக்காய் கர்த்தர் நன்றியோடு கூட துதிக்கிறேன். இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக எபிரேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனம். எபிரேயர் 2:16. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் அப்படிங்கிற வசனத்தை நம்ம இன்னைக்கு வாசிச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா தேவதூதருக்கு தேவன் என்ன செய்யல, உதவி செய்யல. ஆபிரகாமின் சந்ததிக்கு தான் இசப்பா தேவன் உதவி செஞ்சிருக்காங்க. யோபு கூட சொல்றாரு தன்னுடைய உதவியற்ற நிலவரத்து குறித்து. யோபின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, யோபு 6:13 வாசிக்கும் போது, எனக்கு உதவியானது ஒன்றும் இல்லை அல்லவோ, சகாயம் என்னை விட்டு நீங்கிட்டே. பாத்தீங்களா, அவர் என்ன சொல்றாரு? எனக்கு உதவி ஒன்றுமே இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. 32 கூட அவர் சொல்றாரு, விருத்தாப்பியத்திலையும் உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை. வயசான நாட்கள் உதவி செய்யறதுக்கு, என் கஷ்ட நேரம் எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோபு சொல்றாரு. இன்னைக்கு நம்முடைய தலைப்பு என்ன சொல்லி பார்த்தோம்னா, உதவி அற்றவர்கள். வேதத்துல இருந்து உதவி அற்றவர்களாய் காணப்பட்டது யாரு அப்படிங்கிறத நம்ம தியானிக்க போறோம். பாத்தீங்கன்னா வேதத்துல நம்ம வாஸ்தா உதவி பெற்ற அனுபவத்துல அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதக்காரன் கூட அநேக இடத்துல சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், கர்த்தரிடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும், கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் அப்படிலாம் அநேக இடங்கள்ல சொல்றாரு. உதவியை பெற்றும் இருக்கிறாங்க, அநேகர் தேவனிடத்துல ஒத்தாசைய பெற்றிருக்காங்க. அதே நேரத்துல ஒத்தாசை பெறாதவங்க, அதாவது உதவியை பெறாதவங்க, மனுஷங்க மூலமாகவோ தேவன் மூலமாகவோ யார் மூலமாகவுமே உதவியே பெறாத ஒரு சிலர் என்ன செஞ்சிருக்காங்க, வேதத்துல காணப்பட்டிருக்காங்க. அப்படி உதவியை பெறாம போகிறதற்கு அவங்க கிட்ட காணப்பட்ட காரியங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்கள்ல உதவியற்ற ஒரு சூழ்நிலையில காணப்படுவோம். அதற்கு காரணம் என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற சில குறைவுகள் தான் நம்ம உதவி பெற முடியாம இருப்பதற்கு காரணமா இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து அதை விடும்போது நிச்சயமா என்ன செய்வோம், கர்த்தரிடத்துல இருந்து உதவியை பெற்று கொள்ளக்கூடியவங்களா நம்ம காணப்படுவோம். உதவி அற்றவர்களாய் காணப்பட்டவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாவது நம்ம வாசித்த அதே வேத பகுதியில நம்ம வாசித்தோம், தேவ தூதருக்கு அவர் உதவியாக கை கொடாமல். முதல்ல உதவி அற்றவங்களா மாறினது யாருன்னு பாத்தீங்கன்னா, தேவ தூதர்கள் தான். தேவ தூதர்கள் தேவனுடைய படைப்புல பிரதானமான ஒரு படைப்பு யாருன்னா இந்த தூதர்கள். தேவன் இந்த பூமியில எல்லாவற்றையும் படைக்கிறதுக்கு முன்பாக முதல்ல தேவன் யாரை படைச்சாங்கன்னா தூதர்களை தான் தேவன் என்ன செஞ்சாங்க, படைத்தாங்க. அதனாலதான் நம்ம ஆதியாகமம் 1:1-2 வாசிச்சோமானா அங்க சொல்லப்பட்டிருக்கும், வாசிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பாத்தீங்கன்னா ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். முதல்ல இசப்பா வானத்தையும் பூமியும் சிருஷ்டிச்சாங்க. 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இப்போ முதல்ல வானம் பூமி சிருஷ்டிக்கப்பட்டு அவைகளுள்ள யாவும் சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன அப்படின்னு சொல்லி வேதத்துல ஒரு வசனம் இருக்கு. எல்லாவற்றையும் இசப்பா படைச்சாங்க. தூதர்கள், தேவனுடைய பிரதான படைப்பாகிய தூதர்களை தேவன் படைச்சாங்க. அது இந்த 1வது வசனத்துல உள்ளடங்கி இருக்கு. ஆனா இந்த 2வது வசனத்துல இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாற்றப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த தூதர்களுடைய வீழ்ச்சி தான். தூதர்கள் விழுந்ததுனால இந்த பூமி முழுவதும் என்ன ஆயிடுச்சு, சீர்குலைந்து போயிடுச்சு. அது சீர்குலைந்து போனனாலதான் இந்த பூமியில தேவன் படைத்த யாவும் மாறி மறுபடியும் தேவன் பூமி என்ன செஞ்சாங்க, புதுப்பிக்கிற ஒரு அனுபவத்தை தான் நம்ம அதுக்கு கீழே பார்க்கிறோம். அதுக்கு முன்பாகவே வானம் பூமி எல்லாமே உண்டாக்கப்பட்டு தீர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் ஏன் விழுந்தான் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவனுடைய மேட்டிமை தான் இந்த தூதன் விழுந்து போய் சாத்தானாய் மாறுவதற்கு காரணமாய் காணப்பட்டது. பாத்தீங்கன்னா சங்கீதம் 8:5 நம்ம வாசிக்கிறோம், மனுஷனை தேவதூதிலும் தேவன் சற்று சிறியவனாய் படைத்தார். இப்போ தூதனை விட சற்று சிறியவர்களாய் தேவன் நம்மளை படைச்சிருக்காங்க. இப்போ அப்படின்னா நம்ம குறை உள்ளவர்களா படைக்கப்பட்டிருக்கோம். ஆனா தூதர்களை பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா இந்த பூரணமாய் படைக்கப்பட்டவங்க தான் தூதர்கள். அதாவது ஒரு வேலை முழுமை அடைஞ்ச ஒரு பொருளை மறுபடியும் என்ன செய்ய முடியாது,
அதுல எதுவுமே பண்ண இப்போ ஒரு சமையல் பண்றோம், ஒரு மீன் பொரிச்சிருக்கோம்னா அந்த பொரிச்ச மீனை நம்ம மறுபடியும் என்ன செய்ய முடியாது, பச்சை மீனா மாத்தியோ அதுல வேற எதுவும் பண்ணவோ என்ன செய்ய முடியாது, பொரிச்சாச்சு, அந்த வேலை முடிவடைஞ்சு. அது போல தூதர்களுடைய வேலை வந்து முடிவடைஞ்சுச்சு. இனி அவங்கள கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை தான் என்ன செய்வாங்க, தேவன் செய்கிறதற்காக, அதாவது தேவனுடைய கட்டளை நிறைவேற்றும்படியா இந்த தூதர்கள் படைக்கப்பட்டாங்க. மனிதர்களுக்கு தேவன் சொல்வதை செய்வதற்காக இந்த தூதர்கள் படைக்கப்பட்டாங்க. இந்த சாத்தானுக்குள்ள இந்த பெருமை வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, எசேக்கியேல் 28:12-15 வரை நம்ம வாசிக்கும் போது, எசேக்கியேல் 28:12-15 வரை நம்ம வாசிக்கும் போது வாசிங்க. மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித இரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டதும் மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த தூதன் எப்படிப்பட்டவனா படைக்கப்பட்டான் அப்படிங்கறதுதான் இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த தூதன தேவன் விசித்திரமா செய்யப்பட்ட முத்திரை மோதிரத்தை போல, அதாவது தேவனுடைய இப்ப படைச்ச எல்லா தூதர்களை விடவும் சிறந்த ஒரு தூதனாதான் இந்த இந்த லூசிபர் வந்து என்ன செய்தா படைக்கப்பட்டிருந்தான். ஞானத்துல ஞானம் நிறைந்தவனா காணப்பட்டான். ரொம்ப அழகு, அவனுடைய அழகுக்கு குறைவே கிடையாது. அவனுடைய ட்ரெஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வெளியேற பெற்ற கற்களை நம்ம வாசித்தது போல, அப்படிப்பட்ட அனுபவத்துல ரத்தினங்கள், பொன், அப்படிப்பட்ட அனுபவத்துலதான் என்ன செய்திருந்தான், மூடப்பட்டிருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம வாசித்தோம். அவன் தன்னுடைய ரெக்கைகளை விரிக்கும் போது பலவிதமான கீத வாத்திய சத்தங்கள் கேட்கிற அனுபவத்துல என்ன செய்தான், படைக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். அக்னிமயமான கற்களின் நடுவுல உலாவுகிற விதத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு மேன்மையான அனுபவத்துல இந்த தூதன் படைக்கப்பட்டிருந்தான். ஆனா நம்ம அதுக்கு கீழே அவன் குற்றம் கண்டுபிடிக்கப்படுகிற நாள் வரைக்கும் அவன் வழிகள்ல எந்த ஒரு காரியமும் குறைவா இருந்ததே இல்லை. அவ்வளவு மேன்மையா படைக்கப்பட்டிருந்தான். ஆனா பாத்தீங்கன்னா அவனுடைய கொடுமை அதிகரித்து அவன் பாவம் செய்த போதுதான் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, அவனை கீழே தள்ளிட்டாங்க. உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று அப்படின்னு 17வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. பாத்தீங்கன்னா அவன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு கொஞ்சம் கலரா இருந்துட்டா போதும், கொஞ்சம் லட்சணமா இருந்தா போதும், கொஞ்சம் படிச்சிருந்தா போதும், கொஞ்சம் பணம், கொஞ்சம் புகழ், கொஞ்சம் எல்லாம் நிறைய வேண்டாம், கொஞ்சோண்டுமா நம்ம கூட இருக்கிறவங்களை விட கொஞ்சமா கூடுதல் இருந்தா போதும், தானா நமக்கு என்ன வந்துரும், பெருமை கூப்பிடாமலே என்ன செஞ்சிரும், வந்துரும். நம்ம பிரதர் அடிக்கடி சொல்லுவாங்க, பெருமை எருமை கொம்பு மாதிரி என்ன செய்திருக்கோம், வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட அனுபவத்துல நமக்குள்ள பெருமை வந்துனா நாமும் கூட என்ன செய்யப்படுறோம், இந்த தூதனை போல தள்ளப்படக்கூடியவங்களாய் காணப்படுவோம். ஏசாயால கூட நம்ம வாசிக்கிறோம் 14வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவன் வந்து வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், தன்னை படைத்த தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்த விரும்பினான். ஆனால் பாத்தீங்கன்னா அடிக்கடி நம்ம ஒரு சம்பவம் கேட்போம், ஒரு ஆசானுக்கு கீழே இருந்து ஒரு சீஷன், ஆசான் தனக்கு எல்லா கலைகளையும் கற்று தந்துட்டாரு அப்படின்னு நினைச்சு அந்த ஆசானை அடிக்க போறான். அப்போ இந்த ஆசான் என்ன செய்யறாங்க, அவர் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டாரு, அவர்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனா அவர்கிட்ட இந்த ஒரே ஒரு கடைசியா தப்பிக்கிறதுக்காக ஒரு வார்த்தை சொன்னாரு, அந்த ஆப்பக்கணைய எடுத்துட்டு வா அப்படின்னா, அப்படி ஒரு அடவே கிடையாது. ஆனா இந்த அந்த சீஷனை முறியடிக்கிறதுக்கு நிச்சயமா ஆசானுக்கு என்ன செய்யும் தெரியும். பாத்தீங்க உடனே அந்த சீசன் என்ன நினைக்கிறான், நமக்கு இன்னும் கற்றுத்தராத ஒண்ணு இருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா நான் சும்மாதான் பண்ணேன் அப்படின்னு சொன்னா. பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நம்ம நிறைவாயிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு மேல இருக்கிறவங்களுக்கு மேலாகவும் நம்மள உயர்த்த நினைக்கிறது தான் நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணமாய் காணப்படுது. நமக்கு எவ்வளோ பணம், பொருள், சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்து என்ன வந்தாலும் சரி, அழகு, படிப்பு, பாத்தீங்கன்னா நம்ம கோடியில புரண்டாலும் சரி, கொடிகட்டி உச்சத்துல பறந்தாலும் சரி, நம்ம அந்த அனுபவத்துல நம்ம தாழ்மை உள்ளவர்களா நம்ம காணப்பட்டா மாத்திரம் தான் என்ன செய்யும், நமக்கு உதவி கிடைக்கும். இல்லாம இந்த தூதனை போல நாம் நம்மை உயர்த்தக்கூடியவர்களாய் காணப்பட அந்த ஏசாயால நம்ம வாசிக்கிறோம் 15வது வசனத்துல, அகாதமான பாதாளத்துல தள்ளப்பட்டு போனாய். வாசிங்க. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய்,
பாத்தீங்கன்னா அவன் எழும்பி வர முடியாத ஒரு பாதாளத்துல தள்ளப்பட்டுட்டான். முதல்ல ஒரு உதவி நம்ம பெறுவதற்கு நம்ம கிட்ட ஒரு தாழ்மை தேவையா காணப்படுது. இப்ப நமக்கு ஒரு ஹெல்ப் வேணும், அதுக்கு இன்னொருத்தவங்க கிட்ட போய் நின்று நல்லா நம்ம பெருமை அடிச்சுட்டு எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு நம்ம பெருமை அடிச்சுட்டு அவங்க கிட்ட போய் உதவி கேட்டா நமக்கு செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. நம்ம எவ்வளவுத்துக்கு நம்மளை தாழ்த்துறோமோ. பாத்தீங்கன்னா அந்த ஆயக்காரன் பரிசேயன் இருந்தாங்க. அந்த பரிசேயன் தன்னை உயர்த்தி பேசினான், அவனுக்கு எந்த மேன்மையும் கிடைக்கலாம். அந்த ஆயக்காரன் தன்னை தாழ்த்தினான், கர்த்தருடைய பார்வையில நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் போனான். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு உயரத்திற்கு பெருமையின் அனுபவத்தின் உச்சத்துக்கு நம்ம போகிறோமோ அதற்கு தக்க வீழ்ச்சி உண்டா. ஒரு கட்டிடத்துக்கு மேல போக போக கீழே பார்த்தோம்னா நம்ம எத்தனை மாடி மேல போயிருக்கோமோ அத்தனை மாடி அளவுக்கு கீழே ஒரு பெரிய பள்ளம் காணப்படும். நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நல்ல ஒரு கம்பெனி நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, நல்ல தரமான கம்பெனி, அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் எல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு, அந்த கம்பெனி இருந்த இடத்துல இருந்து இப்ப எவ்வளவோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைக்கு உச்சில நிக்கிற மாதிரி அந்த ஒரு பெரிய கட்டடத்துக்கு மேல இருக்க மாதிரி எல்லாம் ஒரு இது சித்தரிச்சு போட்டிருப்பாங்க. பாத்தீங்கன்னா அவங்க வளர்ச்சியை மட்டும்தான் அந்த இடத்துல காண்பிக்கிறதா நினைச்சு போடுறாங்க. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா அந்த உச்சத்தை அவங்க அடையும் போது அந்த இடத்துல அவங்க தனியா தான் இருப்பாங்க, அவங்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க. அதே நேரத்துல கீழே பாருங்க எவ்வளவோ பேர் இருப்போம், ஆனா மேல போக போக நம்ம தனிமை நம்மள கொஞ்சம் கொஞ்சமா முழுமையான தனிமைக்குள்ள நம்மளை கொண்டு போயிடும். அது போலதான் நம்முடைய பெருமை நம்மளை உதவியற்றவர்களாய் ஆளற்றவர்களாய் ஒரு அனாதையின் அனுபவத்துல என்ன செய்துரும், நம்மளை மாற்றிரும். நமக்குள்ள எப்படிப்பட்ட பெருமையின் அனுபவம் காணப்படுகிறதா என்று நம்ம இன்னைக்கு நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை நமக்கு உதவி கிடைக்காத சூழ்நிலைக்கு காரணம் என்னன்னா நமக்குள்ள காணப்படுகிற இந்த பெருமையின் அனுபவம் தான். அந்த அனுபவத்தை விட்டு நம்ம கர்த்தர் பட்சமாய் திரும்பும் போது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாங்க. ரெண்டாவதா பார்த்தோம்னா யாரு உதவியற்றவர்களாய் காணப்பட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஊழியக்காரர் கூட்டம். ஒரு ஊழியக்காரங்க ஒரு சிலர் வேதத்துல இருக்காங்க, ஆனா பாத்தீங்கன்னா அவங்க கர்த்தருடைய ஊழியக்காரங்க, கர்த்தரோடு இருந்தவங்க, கர்த்தரோடு பேசினவங்க, இயேசப்பா கூட இருந்தவங்க. ஆனா என்ன செய்யல, அவங்களுக்கு உதவி தேவைப்பட்ட இடத்துல உதவி கிடைக்கல. முதலாவது பாத்தீங்கன்னா என்னாகமம் 23:10 பார்த்தா பிலேயாம். இந்த பிலேயாம் யாருன்னா ஒரு தீர்க்கதரிசி. ஆனா அந்த தீர்க்கதரிசியை பாருங்க, இவனுக்கு ஒரு நாள் ஒரு அழைப்பு வருது. அது வரைக்கும் இவனுடைய சரித்திரம் எழுதப்படல. ஆனா இப்போ இவனுக்கு ஒரு அழைப்பு வருது. யாரு? மோவாப்ல உள்ள பாலாக்குங்கிற ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியா இந்த பிலேயாம கூப்பிடுறாங்க. அப்ப அந்த பிலேயாம் சொல்றாரு, நான் கர்த்தரிடத்துல கேட்டுட்டு வரேன். அப்ப தேவன் சொல்றாங்க நீ அவங்க கூட போக வேண்டாம். பாத்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தர் அவரோடு கூட பேசி நீ போக வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனா இந்த பிலேயாம் என்ன செய்யல, அவங்க கிட்ட போய் சொல்றாரு, ஆண்டவர் என்ன போக வேண்டாம்னு சொல்றாரு. அவங்க மறுபடியும் கூட்ட போது திருப்பி என்ன செய்யறேன், நான் கர்த்தரிடத்துல கேட்கிறேன்னு போறாரு. கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கர்த்தருடைய எச்சரிப்பை நம்ம முதல்ல என்ன செய்யணும்னா கேட்டு கீழ்ப்படியணும். அதை விட்டுட்டு நம்ம திரும்பி திரும்பி எஸ்பா கிட்ட நம்ம போய் தேவன்கிட்ட போய் கேட்டோம்னா தேவன் என்ன செய்வாங்க, நீ எப்படியும் போன்னு சொல்லி என்ன செஞ்சுருவாங்க, நம்மளை விட்டுருவாங்க. பாத்தீங்கன்னா குழந்தைங்க கிட்ட நம்ம கிட்ட அடம் பிடிக்கும். இப்போ இப்போ தெருவில் ஒரு ஐஸ் வண்டி அம்மா ஐஸ் வாங்கித்தாங்க ஐஸ் வாங்கித்தாங்கன்னு கேட்கும். முதல்ல என்ன சொல்லுவாங்க, வேணாம் இது லோக்கலா இருக்கும், இது வேண்டாம் உடம்புக்கு முடியாம ஆயிரும், சளி பிடிக்கும் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. திருப்பி அதை அடம் பிடிச்சு அழுது உருண்டு கேட்கும்போது என்ன செய்வாங்க, எக்கேடும் கெட்டுப்போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்க, வாங்கி கொடுத்துருவாங்க. இனி ரெண்டாவது உனக்கு முடியாமனா நான் தான் பார்க்கணும், அப்போ உனக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அடம் பிடிக்கிறதுனால வாங்கி கொடுத்துருவாங்க. பிற்பாடு உள்ள விளைவு என்னதான், அந்த பிள்ளைங்க பலகீனப்படும். அது போலதான் அந்த பிள்ளையாமும் கர்த்தரிடத்துல கேட்கிறாரு. கர்த்தர் வேண்டான்னு சொன்ன பிற்பாடும் போய் கேட்கிறாரு. ஆண்டவர் போன்னு சொல்லிட்டாங்க. இவர் அங்க போறாரு. அங்க போனாலும் ஆண்டவர் என்ன செய்ய விடல, இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க விடல. என்னாகமம் 23:20 சொல்றான், பிள்ளையாம் ஆசீர்வதிக்க கட்டளைப்பட்டேன். 3 இடத்துல போய் என்ன செய்யறாரு, சபிக்கும்படியா 3 இடத்துல நின்னு பாக்குறாரு. இந்த இடத்துல நின்னா அந்த ஜனத்தை குறைவை பார்த்து சபிச்சிடலாமா, அந்த இடத்துல போய் நின்னா ஜனத்துக்கு குறைவை பார்த்து சபிச்சிடலாமா, எந்த பக்கம் போய் நின்னு பார்த்தாலும் என்ன செய்யாது, கர்த்தருடைய ஜனத்தின் குறைவு தெரியாது. நம்மளும் கூட சில நேரத்துல மற்றவங்களுடைய குறைவை எப்படி உங்க குறைவை பார்க்கலாம், எப்படி உங்க குறைவை கண்டுபிடிச்சு இவங்களை குற்றப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு மன நோக்கோடு நம்ம இருப்போமானா அந்த இடத்துல ஆண்டவர் தெய்வ பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டாங்க, விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. பாத்தீங்கன்னா அந்த பிள்ளையாம் எங்க பெண்ணுன்னு பார்த்தாலும் அவனால சபிக்க முடியல. சொல்றாரு, நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். 24:1 சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அந்த பாலாக்கும் சொல்ல, நான் உங்களை சபிக்க கூட்டிட்டு வந்தேன், நீர் இப்படி ஆசீர்வச்சிட்டு இருக்கிறீரே, நீரே நீ வேண்டாம் போயிருங்கிற அளவுக்கு கூட அந்த பாலாக் சொல்றான். ஆனா பாத்தீங்கன்னா
எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அந்த ஜனத்தை அவனால சபிக்கவே முடியல. பாத்தீங்கன்னா கடைசி இவன் என்ன செய்யறான்னா, அந்த ஜனத்தை நான் சபிக்க முடியாது, ஏன்னா அந்த ஜனத்தை ஆசீர்வதிக்கிறவங்கள ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவங்கள சபிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாருன்னு வரைக்கும் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு இந்த பாலாக்டு சொல்றாரு, இந்த ஜனம் சபிக்கப்படணும்னா, தேவ கோபம் இந்த ஜனத்தின் மேல எழும்பி இந்த ஜனங்களை தேவனே அழிக்கணும்னா ஒரு காரியத்தை செய்ய, உங்க ஸ்திரீகளை அந்த ஜனத்துக்குள்ள அனுப்புங்க. அப்ப அவங்க பாவம் செய்து தேவன் சொன்ன கட்டளைக்கு மாறாக அந்நிய ஜனத்தோடு கலந்து என்ன செய்வாங்க, பாவம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 25வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் நடக்குது. கர்த்தர் அந்த ஜனத்தை வாதித்தார்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பாத்தீங்கன்னா இவன் இவ்வளவும் செஞ்சுட்டு இவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா 23:10 வாசிக்கும் போது வாசிங்க. என்னாகும் 23:10 வாசிக்கும் போது, யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். பாத்தீங்கன்னா இவன் ஆண்டோடைய சொல்ல மீறி போய் ஜனத்தை சபிக்கிறதுக்காக தான் போறான். உண்மையா சொல்ல போனா அவரை நோக்கம் சபிக்கிறதுக்காக போனது, ஆனா ஆண்டவர் சபிக்க விடல. பாத்தீங்கன்னா இவ்வளவு செஞ்சுக்கிட்டு தான் இவன் சொல்றான், நீதிமான் மரிப்பது போல் மரிப்பேனாக. ஆனா பாத்தீங்கன்னா அவனுடைய முடிவை அவன் செய்தது தவறு. அதனால அவனுக்கு முடிவுல ஆண்டவர் என்ன செய்யல, அவனுக்கு உதவியே செய்யல. 31:8 வாசித்தா, யுத்தத்தின் போது பட்டயத்தினால வெட்டப்பட்டுதான் இந்த பிள்ளையாம் சாகுறான். அவனுக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை. அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தா ஒரு நிச்சயமா ஏசப்பா என்ன செஞ்சிருப்பாங்க, பாதுகாத்திருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அனுபவத்துல தேவ ஜனங்களை சபிக்கிறது போல தேவனுடைய வார்த்தைக்கு எதிரா தேவனுடைய வார்த்தையை மீறி நம்ம செயல்படும் போது யாருமே தேவன் நமக்கு என்ன செய்ய முடியாது, உதவி செய்யவே முடியாது. பாத்தீங்கன்னா நம்ம பேசும்போது நல்லா தேன் ஒழுகிறது போல பேசுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா தந்திரமான வேலைகளை செய்கிற ஒரு அனுபவம் காணப்படும். இந்த பிள்ளையும் அப்படிதான் செஞ்சாரு. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் தேவன் ஆசீர்வதிக்க சொன்னான்னு சொல்லி எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சுட்டு அவன் செய்த தந்திரமான வேலை தான் அவனுடைய ஜீவனுக்கு உதவியற்ற அனுபவத்துல மறிக்கிற ஒரு அனுபவத்தை அவன் பெற்றான். அதற்கு காரணம் அவன் ஏன் அதை செய்தான் அப்படின்னா, அவன் சொல்றான், நான் உன்னை நான் உனக்கு நிறைய பொண்ணு பணம் எல்லாம் நான் தாரேன்னு சொல்லி இந்த பாலாக் ராஜா சொல்றான். அதை சொல்றது அதற்காக தான், அந்த பணத்தின் மேலோட வாஞ்சினாலதான் இவன் இந்த பிள்ளையாம் என்ன செய்தான், அந்த ஜனங்களை சபிக்க போனான். இல்ல உண்மையா கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யற தீர்க்கதரிசி பணத்துக்கு விரும்பல் அப்படின்னா நிச்சயமா என்ன செஞ்சிருக்க மாட்டான், அந்த பாலாக்குக்கு பின்னாடி போயிருக்க மாட்டான். அது போலதான் யூதாசும் பாருங்க, பணத்துக்காக ஏசப்பா கூட இருந்தவன் தான், ஏசப்பா கூட தாளத்துல கையிட்டவன் தான், ஏசப்பாவுடைய பந்தில பங்கு கொண்டு ஏசப்பாவுடைய எல்லா காரியங்களையும் பார்த்தவன் தான், ஏசப்பாவுடைய எச்சரிப்பின் சத்தத்தையும் அவன் கேட்டவன் தான். ஆனா பாருங்க பணத்துக்காக ஏசப்பா விற்று போட்டான். கேயாசியும் கூட பாத்தீங்கன்னா எலிசா கூட இருந்தவர் தான். ஆனா நாகமான் சுகத்தை பெற்றுட்டு போகும்போது அவங்கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களையும் வாங்குறதுக்காக, மாற்று வஸ்திரங்கள், பணம், பொருள்லாம் வாங்குறதுக்காக நாகமானுக்கு பின்னாடி இந்த கேயாசி போறாரு. பாத்தீங்கன்னா முடிவுல அவருக்கு என்ன கிடைச்சது, யாருமே உதவி செய்ய முடியாத, குணமாக்கப்பட முடியாத ஒரு குஷ்டரோகம் அவனுக்கு மட்டும் இல்ல அவனுடைய முழு சந்ததிக்கும் அந்த குஷ்டம் கிடைக்கிற ஒரு உதவியற்ற அனுபவத்துக்குரியவன் அந்த கேயாசி மாற்றப்பட்டான். என்னைக்கு நம்ம பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா நம்ம செயல்படுறோமோ அன்னைக்கு நமக்கு உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க. ஒருவேளை பணம் இருக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த பிள்ளையாமுக்கு பணம் கிடைச்சிருக்கலாம், யூதாசுக்கு 30 வெள்ளி காசு கிடைச்சது, ஆனா அது அவனுக்கு உதவியா இருக்கல. கேயாசிக்கு நாகமான் கொடுத்து எல்லாம் கிடைச்சது, அவன் எல்லாத்தையும் கொண்டு வீட்டுல வச்சுட்டு தான் வந்தான். ஆனா பாத்தீங்கன்னா அது எதுவுமே அவனுக்கு உதவி செய்ய முடியல. அவனும் அவன் சந்ததியும் குஷ்டரோகியா மாற்றப்பட்டாங்க. யூதாஸ் நான்று கொண்டு சாகுற அனுபவத்துக்குரியவனா மாற்றப்பட்டான். பிள்ளையாமும் பட்டயத்தால் வெட்டப்பட்டு மடிகிற ஒரு அனுபவத்துக்குரியவனாய் மாற்றப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை மீறி பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம செயல்படுவோமானா தேவன் நம்முடைய வாழ்க்கையில உதவி செய்ய முடியாது. ஹல்லேலூயா. மூணாவதா பார்த்தோம்னா ராஜாக்களும் வீரர்களும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். உதவியற்றவர்களாய் காணப்பட்டது யாருன்னா ஒரு சில ராஜாக்களும் படைத்தலைவர்கள், அப்படிப்பட்ட அனுபவத்துல உள்ள ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க, தேவனுடைய உதவியை இழக்கிற அனுபவத்தை நம்ம பார்க்க முடியும். முதலாவதா பார்த்தோம், அதுல நம்ம பார்க்கும்போது சவுலையும் யோனத்தானையும் நம்ம எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா சவுல் இஸ்ரவேல்ல முதல் ராஜா, யோனத்தான் அவருடைய மகன். ஆனா இவங்க சாகுற அந்த சூழ்நிலையை பாருங்க,
ஒரு ஒரு மலையில வந்து வெட்டப்பட்டு சாகுறாங்க. அப்போ தாவீது கூட அவங்க மரிக்கிற அந்த சந்தர்ப்பத்தை குறிச்சு வந்து புலம்பும் போது சொல்றாரு, எவ்வளவு வீரர்கள் இப்படி நீங்க இறந்துட்டீங்களே, உங்களுக்கு உதவி செய்ய ஆள் இல்லாம ஆயிடுச்சே, ஒரு மதியீனனை போல செத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி தாவீது புலம்புறாரு. இவங்க இவங்க இப்படிப்பட்ட விதத்துல உதவியற்றவர்களாய் மாறி போனதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தாவீதுக்கு விரோதமா தங்களுடைய கைய இந்த சவுல் உயர்த்தினாரு. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு விரோதமா செயல்பட்ட ஒரு அனுபவம். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிய முடியாம என்ன செய்தார், அந்த அமலேக்கு அந்த அந்த ராஜாவை என்ன செய்தான், உயிரோடி வைத்த அனுபவங்கள். இதெல்லாம் தான் எது இவர் வந்து மரிக்கும் போது உதவியற்ற ஒரு அனுபவத்துல மரிப்பதற்கு காரணமாய் காணப்பட்டது. யோனத்தான் பாருங்க, தாவீத நண்பன், என் உயிர் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா தாவீதோடு கூட பாடுபடுவதற்கு அவரால் என்ன செய்ய முடியல. தாவீதுக்கு உதவி செஞ்சாலும் மறுபடி எங்கதான் திரும்பி போனாரு, அரண்மனைக்கு திரும்பி போனார் அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இதனால அவங்களுடைய மரண நேரத்துல அவங்களுக்கு யாருமே உதவி செய்ய முடியல. ஆமான பாத்தீங்கன்னா எஸ்தரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கிறோம், அவன் செய்த தூக்கு மரத்துல அவனையே தூக்கி போட்டாங்க. பாத்தீங்கன்னா அவனுக்கு யாரு செய்யல, உதவி செய்திக்கு யாருமே. எஸ்தர் கிட்ட போய் கேட்கிறான், எனக்கு உதவி செய்ன்னு சொல்லி அவ காலில் விழுந்து கெஞ்சுறான். பாத்தீங்கன்னா அவன் கெஞ்சுற விதத்துலதான் அவளுடைய படுக்கையில விழுந்து கெஞ்சுறான். ஆனா பாத்தீங்கன்னா அத ராஜா பார்க்கும்போது சூழ்நிலையே மாறுதுவின், ராணி கிட்ட தவறா நடக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா என்ன செய்தாரு, அவன் செஞ்ச தூக்கு மரத்துல அவனையே தூக்கி போடுங்க. ஒரு யூதனுக்கு விரோதமாய் செயல்பட்ட அந்த ஆமான் என்ன செய்தான், சாகுற ஒரு அனுபவத்துக்குரியவனாய் காணப்பட்டான். சிசராவை பாருங்க, அந்த சிசராவும் பாத்தீங்கன்னா அவன் யுத்தம் முடிஞ்சு அடிபட்டு தப்பி ஓடி வாரான். யாகேல் கிட்ட வந்த போது அந்த யாகேல் கிட்ட வந்து அவன் நிம்மதியா தூங்குறான். ஆனா பாருங்க, யாகேல்னால அவன் கூடாராணியால் அடிக்கப்பட்டு சாகுற ஒரு அனுபவம். யோவாப் ஒரு பெரிய படைத்தலைவன், தாவீதுடைய அநேக வெற்றிக்கு, அதாவது எல்லா வெற்றிக்கும் காரணமா இருந்தது யாருன்னா இந்த யோவாப் தான். ஆனா பாத்தீங்கன்னா அவன் போய் பலிபீடத்தின் கொம்பை பிடிச்சிட்டு கெஞ்சுறான். ஆனா பலிபீடத்தின் கொம்பை பிடிக்கிற எல்லாருமே என்ன செய்வாங்க, தப்பு வைக்கப்படுவாங்க. ஆனா அந்த இடத்துலயே வெட்டி கொல்லப்படுகிற ஒரு அனுபவம் இவனுக்கு காணப்பட்டது. காரணம் என்னன்னா, சமாதான காலத்துல யுத்த காலத்துல ரத்தத்தை சிந்தினா தப்பு செய்யாதவங்களை, பழி வாங்க கூடாதவங்களை என்ன செஞ்சான், பழி வாங்கணும் அப்படி தன் சகோதரனுக்காக என்ன செய்தான், ஒரு சிநேகிதனை போல போய் பேசி அவனை கொலை பண்ணுகிற ஒரு அனுபவம். எசபேல் ஒரு பெரிய ராஜாத்தி, அவளை குறிச்சு பார்க்கும்போதே ஏகோ சொல்றாரு, அவள் ராஜகுமாரத்தி, அவளை எடுத்து அடக்கம் பண்ணுங்கள். வெளியே வந்து பார்த்தா அவளுடைய மண்டை ஓட்டையும் உள்ளங்கையும் தவிர வேற எதுவுமே இல்லை, எல்லாம் நாய் சாப்பிட்டுட்டு. அது அவளை குறிச்சு எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். பாத்தீங்களா, அவளுடைய ஆணவத்தினால் அவன் என்ன செஞ்சான், அழிஞ்சா. இவங்க எல்லாருமே ஏன் மொத்தத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஏன் செஞ்சாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தங்களுடைய பதவியை தக்க வைப்பதற்காக, தன்னுடைய பதவியை பாதுகாப்பதற்காக தான் இவங்க இதெல்லாம் செஞ்சாங்க. ஆமான்னு பாத்தீங்கன்னா, இந்த மொர்தெகாய் தன்னை பணிந்து கொள்ளல, தனக்கு வணக்கம் செலுத்தல அப்படிங்கிற அனுபவத்தினாலதான் இந்த ஆமான் என்ன செய்தான், இந்த மொர்தெகாய் மொத்த யூதர்களையும் கொல்ல நினைச்சான். பாத்தீங்கன்னா அவன் பதவிக்காக செயல்பட்டான். அவனுடைய பதவியில் அவனோட உயிரே போகிற அனுபவம் உண்டாச்சு. சவுல், யோனத்தான் அவங்களும் அவங்களுடைய பதவியை காத்துக்கணும், நான் ராஜாவுக்கு 2வதா இருக்கிறவன் அப்படிங்கிற அனுபவத்தை காத்துக்கொள்ளணும்னு தான் அவங்க பிரயாசப்பட்டாங்க. அவங்களும் அதை இழந்துட்டாங்க. யோவாபும் நான் தான் படைத்தலைவனா இருக்கணும், நான் எனக்கு பிறகுதான் மற்றவங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதனாலதான் என்ன செஞ்சான், அவனும் இருந்தான். ஏன்னா தாவீது ஒரு இடத்துல சொல்லுவாரு, அபிசாயிய சொல்லுவாரு, நீ எனக்கு மெய்காவலனா இரு. பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை கேட்ட பிற்பாடுதான் இந்த யோவாப் வந்து போய் அவனை கொலை செய்வான். பாத்தீங்களா, இதனாலதான் இவன் என்ன செய்தான், தன்னுடைய பதவி காக்க நினைச்சுதான் இவன் வந்து சமாதான காலத்துல யுத்த காலத்து ரத்தத்தை சிந்துறான். எசபேலும் பாத்தீங்கன்னா அப்படிதான், இந்த தன்னுடைய கணவனார் தன்னுடைய ஸ்தானத்துல இருந்து அந்த இடத்தை பெற முடியல, அதனால நாபோத்தை கொன்னு அவ்வளவு பெரிய சாபத்துக்குரியவங்களா மாற்றப்படுறாங்க. பாத்தீங்கன்னா நம்ம ஒருவேளை ராஜாவை போல நம்முடைய வாழ்க்கை காணப்படல. எனக்கு கீழே தான் மற்றவங்க இருக்கணும், நான் சொல்றதா மற்றவங்க செய்யணும், எனக்கு கீழ்பட்டுதான் அவங்க இருக்கணும் அப்படிங்கிற அனுபவம் உடையவள நம்ம காணப்பட்டாலும் சரி, ஒருவேளை இந்த ரெண்டாவது நாமான போல 2வது ஒரு அதிகாரியா இருக்கலாம், படை தளபதியா இருக்கலாம், ஒரு பெரிய ராணியாக கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா நம்முடைய கைகளை நம்ம உயர்த்துவோம், ஆனா நிச்சயமா நமக்கு உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க. நம்முடைய கதை அவ்வளவுதான். உதவி செய்துக்கு
எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நமக்கு இரக்கம் பாராட்டது கூட, உதவி கூட ரெண்டாவது, இரக்கம் பாராட்ட கூட ஆள் இல்லாத அனுபவத்துல என்ன செய்ய வேண்டியதா இருக்கும், நம்முடைய ஜீவியம் முடிந்து போக வேண்டிய ஒரு அனுபவமாய் காணப்படும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம், ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷம், ஒரு 2-3 வருஷங்களுக்கு முன்னாடி, எனக்கு கரெக்டா வருஷம் தெரியல, ஒரு மந்திரி ஒருத்தர் சொன்னார், மந்திரியா ஒரு பெரிய அதிகாரி ஒருத்தர் சொன்னாரு, இந்த வருஷத்துக்குள்ள கிறிஸ்தவர்களை இந்தியாவை விட்டு வெளியே அனுப்பிடணும், துரத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கர்ச்சிக்கிறது போல ஒரு ஒரு மனுஷன் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா பாத்தீங்கன்னா அவர் சொன்ன அந்த நாட்களுக்கு முன்பாகவே ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த மனுஷன் ஸ்பாட்ல இறக்குற ஒரு அனுபவத்தை நம்ம அநேகர் கேட்டிருப்போம். பாத்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிற யாரையும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாங்க, விடவே மாட்டாங்க. இப்போ தேவனுடைய, அது ஒருவேளை ஒரு ராஜாவா இருக்கலாம், மந்திரியா இருக்கலாம், எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாய் செயல்படும் போது, தன்னுடைய ஸ்தானத்தை காத்துக்கொள்ள விரும்பும் போது நிச்சயமா என்ன செய்வோம், உதவியற்றவர்களாய் மாறி அதை இழந்து போகிற ஒரு அனுபவத்தை பார்க்க முடியும். 4வதா பார்த்தோம்னா யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, வஞ்சிக்கிற ஒரு கூட்டம். இந்த வஞ்சிக்கிற கூட்டத்துக்கும் உதவி செய்யறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. யோசுவா 7:21 வாசிங்க. யோசுவா 7:21. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளிச் சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாளத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். பாத்தீங்கன்னா இந்த ஆகான் எரிகோல இருந்து எதுவுமே எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா இவன் அங்க இருந்து இந்த 3 பொருட்களை எடுக்கிறான். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை, 200 சேக்கல் வெள்ளி, 50 சேக்கல் பொன் பாலம், இதெல்லாம் எடுத்துட்டு வந்து கூடாரத்துக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கான். ஆனா பாத்தீங்கன்னா அவன் நினைச்சா யாருக்கும் தெரியாது. ஆனா அடுத்தது ஆயிக்கு விரோதமா யுத்தம் பண்ண போகும்போது ஜெயம் கிடைக்கலன்னு கர்த்தருடைய சமூகத்துல யோசுவாவும் ஜனங்களும் விழுறாங்க. பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் எடுக்க கூடாதுன்னு சொன்ன இடத்துல நீங்க எடுத்தீங்க. சீட்டு போட்டா கரெக்டா அந்த சீட்டு யார் பேர்ல விழுது, ஆகானுடைய பேர்ல விழுது. வஞ்சிக்கிற ஒரு கூட்டமா இந்த ஆகான் காணப்பட்டான். அவனுடைய முடிவை பாத்தீங்கன்னா எல்லாரும் கல்லெறிந்து கொல்லுகிற ஒரு அனுபவத்துல அவனும் அவன் குடும்பமும் கூடாரத்தோடு அழிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அனனியா சப்பீரா, அப்போஸ்தலர் 5:1-10 நம்ம வாசிக்கும் போது, இந்த அனனியா சப்பீராவை பாத்தீங்கன்னா இவங்களும் கூட தன்னுடைய சொத்தை வித்து அதுல ஒரு பங்கு என்ன செய்யறாங்க, எடுத்து ஒளிச்சு வைக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லாத அனுபவத்துல, ஒளிச்சு வச்சதை அனுபவிக்க கூட முடியாத அனுபவத்துல அந்த ஸ்பாட்ல என்ன செய்யறாங்க, ஆவியானவருக்கு விரோதமா பொய் சொன்னதுனால அந்த மொத்த அவங்க 2 பேரும் பரிசுத்தவானுடைய பாதத்துல விழுந்து மறிக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த பூமியில வாழ்வதற்கு நமக்கு பணம் தேவைதான். ஆனா பாத்தீங்கன்னா பணமே வாழ்க்கை ஆகிற கூடாது. தேவைக்கு வச்சிருக்கிறது தப்பு கிடையாது. தேவைக்கு மிஞ்சி நம்ம சேர்ப்பதுதான் பாவமா காணப்படுது. இப்போ நம்ம ஒரு சூழ்நிலை, நம்ம திடீர்னு முடியல, ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னா நம்ம கையில கொஞ்சம் காசு இருக்கணும், நம்ம வச்சிருக்கிறது தப்பு இல்லை. ஆனா அதை விட்டுட்டு பணம் பணம் பணம், அவ்வளவு வேணும், இவ்வளவு வேணும், இவ்வளவு சேர்க்கணும், அவ்வளவு சேர்க்கணும், ஐயோ இதை செலவு பண்ணுனா அடுத்தது கையில காசு இருக்காது, இது ஒரு தேவைக்கு கூட சிலர் என்ன செய்ய மாட்டாங்க, செலவு பண்ண மாட்டாங்க. அப்படி கஞ்சத்தனமா என்ன இருப்பாங்க. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா மொத்தமா கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கறத பார்க்க முடியும். பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள்ள காணப்படக்கூடாது. நமக்கு அதிகமா வருதா, ஒருவேளை சிலர் நினைக்கலாம், இப்ப எனக்கு இவ்வளவு சேலரி இருக்கு, எனக்கு இவ்வளவு வருமானம் இருக்கு, நான் எதுவுமே செய்யலைன்னா, இப்போ நான் சிலர் செய்வாங்க, நிறைய வந்த உடனே நிறைய நகை வாங்குவாங்க, சிலர் இடம் வாங்குவாங்க. அப்படிப்பட்ட அனுபவங்கள் பணம் வருது, என்ன செய்யறதுக்கு வாங்கி போடுறோம். பாத்தீங்கன்னா அதுதான் நிவாரணமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது நிவாரணம் கிடையாது. அது தேவனுடைய பார்வையில குற்றமாய் காணப்படுது. ஏன்னா வேதம் நம்ம வாசிக்கிறோம், ஆஸ்திக்கு மேல ஆஸ்தியை சேர்க்கிறவன் சபிக்கப்பட்டவன் தான் வேதம் சொல்லுது. பாத்தீங்கன்னா தேவன் நமக்கு நிறைய தராங்களா, இல்லாதவங்க, எளியவங்க, கஷ்டப்படுறவங்க, கடன்ல இருக்கிறவங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், உதவி செய்யலாம். இப்போ ஸ்கூல் திறக்குது, படிக்கிற பிள்ளைங்க, பாவப்பட்ட பிள்ளைங்க இருப்பாங்க, அந்த பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுவோம், லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவோம். ஆனா சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆயிரக்கணக்கில் தான் கட்ட வேண்டியிருக்கும், அது கூட கட்ட முடியாம சில பிள்ளைங்க இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, அறிமுகமானவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். சிலரை பாத்தீங்கன்னா கடன் வாங்கி வாங்கி என்ன செய்வாங்க,
லேண்ட் எல்லாம் வாங்குவாங்க. கையில கொஞ்சம் ரூபா சேர்ந்த உடனே ஒரு பெரிய இடமா பார்த்து கொஞ்சம் கடனை வாங்கி அந்த இடத்த வாங்கிட்டு திருப்பி கடன் அடைச்சுக்கிட்டே இருப்பாங்க. பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில, தேவ பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. உலக மனுஷங்க அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய முடிவு வித்தியாசமானதுதான். ஆனா நம்ம அப்படிப்பட்டவங்க, நம்ம பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கோம். நீங்க பூமியில எவைகளை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். நீங்க பூமியில எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கும். நம்ம இந்த பூமியில நம்ம என்ன செய்யறோமோ அதுக்குரிய பிரதிபலனை நம்ம பரலோகத்துல பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை இந்த பூமியில நமக்கு எந்த பிரதிபலனும் இருக்காது, ஆனா பரலோகத்துல கிடைக்கும். ஆனா தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நம்ம செய்த தானமும் தர்மமும் தான் என்ன செய்யும், தர்மம் தலை காக்கும், தக்க சமயம் உயிர் காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தானம் பண்ணி என்னத்தை கிடைச்சி, நம்ம மற்றவங்களுக்கு இறங்கி நமக்கு என்ன கிடைச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஒரு அந்த சூழ்நிலை நமக்கு எதுவுமே செஞ்சிருக்காது. ஆனா நமக்குரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை நேரத்துல அன்னைக்கு நம்ம ஒரு நாள் செஞ்ச உதவி நமக்கு என்ன செய்யும், கைமாறா தேவனால நம்ம திரும்ப பெற முடியும். அந்த நபர் நமக்கு திரும்பி தர மாட்டாங்க, ஆனா இன்னொருவர் மூலம் தேவன் நமக்கு என்ன செய்வாங்க, அதை திரும்பி தருவாங்க. அப்படி வஞ்சிக்கிற கூட்டமா நம்ம என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. அதனால மல்லியால கூட ஒரு வசனம் சொல்லிருக்கு, நீங்கள் எதினால் நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள்னு தேவன் சொல்றாங்க. உன்னை ஜனங்கள் கேட்கிறாங்க, எதினால் உண்மை வஞ்சித்தோம் அப்படின்னு கேக்குறாங்க. பாத்தீங்கன்னா அப்போ தேவன் சொல்றாரு, தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. 8வது வசனம் 3வது மல்லிகா 3:8 வாசிக்கும் போது வாசிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. அடுத்த வசனம், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாத்தீங்க, நீங்க தேவன் கேக்குறாங்க, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? இப்போ நம்ம கேட்கணும், எதனால வஞ்சிச்சோம்? நம்ம ஏசப்பா வஞ்சிச்சோமா அப்படின்னா நம்மள கேள்வி கேட்டு பார்க்கணும். நம்ம எங்க ஏசப்பா வஞ்சிச்சோம்? ஒழுங்கா பிரேயர் பண்ணோம், ஒழுங்கா ஆராதனைக்கு போனோம், ஒழுங்கா காணிக்க கொடுத்து எல்லாமே பெர்ஃபெக்டா தானே பண்ணோம். நம்ம எங்க தேவனை வஞ்சிச்சோன்னு ஒரு நம்ம கூட கேட்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ல, தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. பாத்தீங்கன்னா 10ல் 1 கர்த்தருக்கு கொடுக்கணும். தேவன் நமக்கு தருகிற நமக்கு தேவன் தருகிற வருமானத்துல 10ல் 1 பங்கு நம்ம நிச்சயமா கர்த்தருக்கு கொடுக்கணும். அது கட்டளை. அது நம்முடைய விருப்பத்தின்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற அனுபவம் கிடையாது. தசம பாகம் 10ல் 1 நமக்குன்னு பொறுப்பா இருக்கிற ஒரு ஊழியக்காரங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது அவசியமான ஒரு கட்டளையா காணப்படுகிறது. காணிக்கைங்கிறது அதுக்கு அடுத்தது. நம்ம உற்சாகமா கொடுக்கறது, இப்ப நம்ம பிறந்த நாளுக்கு ஒரு காணிக்கை கொடுக்கலாம், நம்ம ஒரு பொருத்தனை வேணி அதுக்கு ஒரு காணிக்கை கொடுக்கலாம். அப்படி காணிக்கையில நிறைய வித்தியாசம் இருக்கு. அதெல்லாம் நம்ம மன விருப்பத்தின்படி. ஆனா தசம பாகம் என்பது 10ல் 1 நிச்சயமா கொடுத்தே ஆகணும். 10ல் 1னா 100 ரூபாய்னா 10 ரூபாய் கொடுக்கணும், 1000 ரூபாய்னா 100 ரூபாய் கொடுக்கணும். அப்படி நம்முடைய வருமானம் எவ்வளவோ அதற்குரிய அந்த தசம பாகத்தை நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். நம்முடைய வருமானம் ஊழியக்காரங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்கு தான் இது எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா நம்முடைய குறைவுகள், நம்முடைய நிறைவுகள் எல்லாமே என்ன செஞ்சிருக்கணும், நம்முடைய ஊழியக்காரங்களுக்கு, நமக்காக பொறுப்பா ஜெபிக்கிறவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும், தெரிந்திருக்கணும். அப்படிங்கிறதற்காக ஒரு அடையாளமா தான் தேவன் இந்த காரியத்தை தம்முடைய ஜனங்களுக்கு என்று நியமித்திருக்கிறாங்க. ஆனால் நாமும் தேவனுக்கு விரோதமா இப்படி வஞ்சிக்கிற ஒரு கூட்டத்துல நம்ம இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவங்களுக்கு யாருமே என்ன செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது. 5வதா பார்த்தோம்னா மத்தேயு 21:19 வாசிக்கும்போது, மத்தேயு 21:19 வாசிக்கும்போது, அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. வழியருகே நின்ற அத்திமரம். பாத்தீங்கன்னா இதற்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்ல. ஏசப்பாவும் சீஷர்களும் ஒரு நாள் நடந்து வராங்க. நடந்து வரும்போது ஏசப்பாக்கு பசி உண்டாயிற்று. பசி உண்டானப்போ அந்த மரத்தை வழியில பாத்தீங்கன்னா அந்த அத்திமரம் நல்லா அழகா இருக்கு, கொழு கொழுன்னு செழிப்பா பச்சை பச்சேன்னு இருக்கு. அப்ப ஏசப்பா அதுல பாக்குறாங்க, ஏதாவது கனி இருக்குதா அப்படின்னு சொல்லி அந்த அத்திமரத்தை பார்த்தா அந்த அத்திமரத்துல ஒண்ணுமே இல்லை, வெறும் இலை மாத்திரம் இருக்கு. உடனே ஏசப்பா என்ன செய்யறாங்க, இனி ஒருத்தனும் வாங்கிட்டு இருந்து ஒரு கனியும் புசிக்க மாட்டான்னு சொல்லி சபிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா உடனே அது பட்டு போயிட்டுன்னு சொல்லி
நம்ம அந்த மத்தியில வாசிக்கிறோம். அதே மார்க்ல 11:13 வாசிக்கும். மார்க் 11:13 வாசிங்க. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. பாத்தீங்கன்னா இதுல வந்து இசப்பா பாக்குறாங்க, அதுல எதுவுமே இல்ல. ஆனா அது அத்திப்பழ காலமும் இல்ல, சீசனும் இல்ல. பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில ஃப்ரூட்ஸுக்கு சில சீசன் இருக்கு. மாம்பழம் சக்கப்பழம்னா இந்த ஏப்ரல் மே அந்த டைம்ல தான் இந்த மாம்பழம் சக்கப்பழம் எல்லாம் என்ன செய்யும், ரொம்ப ஃபேமஸா இருக்கும். மற்ற மற்ற சீசன்ல எல்லாம் ரொம்ப ரேரா தான் என்ன செய்யும் கிடைக்கும். சில வெரைட்டி மரங்கள் மட்டும்தான் அது என்ன செய்யும் காய்க்கிற அனுபவங்கள் இருக்கும். பாத்தீங்கன்னா இது இந்த அதே போல இந்த அத்தி மரமும் ஒரு சீசன் இல்லாத ஒரு டைம்ல ஏசப்பா அந்த அத்தி மரத்துல வந்து கனியை பாக்குறாங்க. ஒருவேளை நம்மளும் நினைக்கலாம், சீசன் இல்லாத டைம்ல ஏசப்பா வந்து அதுட்ட கனியை தேடிட்டு இல்லைன்னு போனா எப்படின்னு. ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா கனி அற்ற காலங்கும் போது அத்தி மரத்துல அந்த இலைகள் என்ன செய்யும், உதிர்கிற ஒரு அனுபவம். திருப்பி அது துளிர்க்கும் போது கனி காய் கனி எல்லாமே என்ன செய்யும், அது துளிர்த்து வரும்போது மறுபடியும் அதுல அது துளிர் விடும்போது எல்லாமே என்ன செய்யும், அதுல காய்க்கும். அதனாலதான் இசப்பா அதுல பாக்குறாங்க, நல்ல செழிப்பா கொழு கொழுன்னு பச்சை பச்சை நல்ல இலைகள் உள்ள மரம், ஆனா அதுல எந்த கனியுமே இல்லையே அப்படின்னு பார்த்து சபிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கனியற்றவர்களா நம்ம வாழும்போது தேவனாலேயே நம்ம சபிக்கப்பட்டுருவோம். பாத்தீங்களா, கனியற்ற ஒரு அனுபவத்துல எந்த விதமான நல்ல குணமும் நமக்குள்ள இல்லாம ஒரு பகட்டான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கலாம். இந்த பச்சையான அத்தி மரத்தை போல நம்மளை பார்த்தா ஏதோ நல்ல ஜெபிக்கிறவங்க, நல்ல அன்பா இருக்கிறவங்க, நல்ல சந்தோஷமா சமாதானமா பொறுமையா இருக்கிறவங்க நம்மளை பார்த்தா அப்படி பெர்ஃபெக்டா இருக்கும். ஆனா ஜீவியத்துல வந்து ஒரு நாள் 2 நாள் கூட தங்கி பார்த்தாதான் தெரியும் நம்மளுடைய கனி வந்து நல்ல கனியா கெட்ட கனியா அப்படின்னு சொல்லி, கசப்பான கனியா கொடுக்குறோமா அப்படிங்கிறது தெரியும். பாத்தீங்கன்னா அந்த கசப்பான கனி கூட இல்லாத ஒரு அனுபவத்துல இந்த அத்தி மரம் ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கையின் அனுபவம் உடையதா இந்த மரம் காணப்பட்டது. வேஷமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தேவன் விரும்புகிறதான ஜப ஜீவியம், வேத வாசிப்பு, தேவனோட உறவின் அனுபவம் இல்லாத ஒரு வாழ்க்கையின் அனுபவமாய் காணப்படுகிறது. இந்த மரம் நல்ல இலை நிறைஞ்சு அழகா காணப்பட்டது. ஆனா இதுல எந்த பழமும் இல்லை. இதுக்கு கனி கொடுக்குற காலம் அல்ல. அப்ப இந்த மரம் எப்போ கனி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அத்தி மரம் பொதுவாவே வந்து சம்மர் முடிவுல வந்து கனிகள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும். ஆனா அது வந்து ரொம்ப நல்ல பெர்ஃபெக்டான டேஸ்ட்ல இருக்காது. ஜூலை மாசத்துல இருந்து செப்டம்பர் அக்டோபர் அந்த டைம் வரைக்கும் உள்ள கனிகள் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்குமா. அதுலயும் ஆகஸ்ட் மாசத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சுவையான கனிகளை அந்த அத்தி மரம் கொடுக்குமா. அத்தி மரத்திலே வந்து பல வெரைட்டிஸ் இருக்கு. இப்ப நமக்கு தெரிஞ்ச நம்ம வேதத்துல ஒரு அத்தி மரம் அப்படின்னு தான் நமக்கு தெரியும். ஆனா அத்தி மரத்திலேயே வேற வேற வெரைட்டிஸ், எப்படி மாம்பழத்துல வந்து நிறைய வெரைட்டி இருக்கோ அது போல இந்த அத்தி பழத்திலையும் அநேக வெரைட்டிஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா இது வந்து இந்த சீசன்ல கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் உடையதா காணப்படுகிறது. இப்ப நாங்க போன வாரம் பிரதர் கூட அந்த ஒரு மீட்டிங் பிரதர் கொண்டு விடுறதுக்காக போனோம். அங்க வந்து அத்தி மரம் நின்னுச்சு. அந்த அத்தி மரத்துல பாத்தீங்கன்னா நிறைய காய் கிடந்தது. அதெல்லாம் அந்த நாட்டு அத்தின்னு சொன்னாங்க. குட்டி குட்டியா நிறைய காய் கிடந்துச்சு. அந்த காயில கூட்டு வச்சு தந்தாங்க, எங்களுக்கு தந்து விட்டுருந்தாங்க. பாத்தீங்கன்னா அந்த மரம் வந்து எப்போதும் காய்க்கிறது போல உள்ள மரம்னு நினைக்கிறேன். அதுல அந்த காய், அந்த அத்தி காய் வந்து பழுக்குமா. அது பழுத்தா ஜூஸ் போட்டு குடிச்சா நல்லா ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நாட்டு அத்தி, ஒட்டை, அவங்க அதை ஹைபிரிட் பண்ற மாதிரி அந்த மாதிரி நிறைய அத்தி மரத்துல வெரைட்டிஸ் இருக்கு என்னமோ. ஆனா அது கனி கொடுக்கிற ஒரு அத்தி மரமா இல்லாத போது தேவனால் சபிக்கப்படுகிற ஒரு அனுபவம் உடையதா காணப்படுது. நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் விரும்புகிற கனிகளை கொடுக்கிறவர்களாய் நம்ம காணப்பட்டா மாத்திரம்தான் தேவனால நம்ம ஆசீர்வாதத்தை பெற முடியும். அப்படி இல்லைன்னா ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. சபிக்கப்பட்டவர்களா நம்ம என்ன செய்துருவோம், மாறி போயிருவோம். அதனால நம்ம தேவன் விரும்புகிறதான கனி கொடுக்கிறவர்களா நம்ம வாழ வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. 6வதா பார்த்தோம்னா ஆதியாகமம் 11:9 1 வரை வாசிக்கும் போது அங்க சம்பவம் சொல்லியிருக்கேன். நம்ம 9வது வசனத்தை வாசிப்போம். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எண்ணப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். பாத்தீங்கன்னா இந்த பாபேல் கோபுரத்தை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த பாபேல் கோபுரம் வந்து அவங்க எதற்காக கட்டினாங்க, ஏன் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, இந்த ஜனங்கள் எல்லாரும் முதல்ல இந்த ஜனங்கள் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க வந்து நோவாவுடைய ஜெனரேஷன்.
பாத்தீங்கன்னா முழு உலகமும் அழிக்கப்பட்டுட்டு நோவாவுடைய மனைவி 3 மகன், அவங்களுடைய 3 மனைவிமார், அப்படி 8 பேர் தான் அந்த பேழைக்குள்ள காக்கப்பட்டாங்க. 10வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது நோவாவுடைய மொத்த ஜெனரேஷன் அங்க சொல்லப்பட்டிருக்கும். பாத்தீங்கன்னா இந்த ஜனங்கள் பெருகி என்ன செய்யறாங்க, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போகும்போதுதான் சினையாருங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது சமபூமியை பார்த்து அதுல என்ன செய்யறாங்க, அவங்க எல்லாரும் குடியிருக்கிறாங்க. இப்போ சமபூமி அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு ஸ்மூத்தான ஒரு வாழ்க்கை. இப்ப பாத்தீங்கன்னா ஏற்றம் இறக்கமா இருக்கிற ஒரு இடம் அப்படின்னா அந்த அந்த ஏற்றம் இறக்கமான அந்த சூழ்நிலை நம்ம வாழ்வதற்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த இறக்கத்துக்கு தக்க நம்ம சமாளிச்சு போகணும், அந்த ஏத்தத்துக்கு தக்க எல்லாம் சமப்படுத்தணும். அப்படிதான் என்ன செய்ய முடியும், ஒரு கட்டடம் கட்டணும்னா கூட எல்லாம் பேலன்ஸ் பண்ணி எடுத்துதான் கட்ட முடியும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த இறக்கத்துல கூட அதுல ஒரு லேண்ட் இருக்கு, நம்ம கார் ஷெட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த இடம் 2 கெட்டான ஒரு இடம். அந்த பக்கம் ஏத்தும், இந்த பக்கம் இறக்கும், அது நடுவுல இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த இடத்த அவங்க சரி பண்றதுக்கு நிறைய மண்ணு கொண்டு வந்து அந்த இடத்துல நிரத்தி தான் அந்த இடத்த சமமாக்குனாங்க. அப்படி நம்ம ஒரு ஏத்த இறக்கமான ஒரு இடத்த போல அந்த இடம் இருந்ததுதான் இவங்க இப்படி நிறைய பிரயாசப்படணும். ஆனா சமபூமினா பாருங்க, இப்ப நமக்கு இந்த இடம் சமமா இருக்கு. இப்ப நமக்கு இது என்ன இல்ல, இதுல அப்படி நமக்கு என்ன செய்யனாலும் செய்யறதுக்கு வசதியா இருக்கும். பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஸ்மூத்தான ஒரு சூழ்நிலையில இந்த இந்த நோவாவுடைய ஜெனரேஷன்ல என்ன செய்யறாங்க, அந்த இடத்த நல்ல இடம்னு பார்த்து தெரிந்து அதுல வாழ்றாங்க. பாத்தீங்கன்னா இவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு யோசனை வருது, நம்ம என்ன செய்யணும், நம்ம சிதறி போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை நம்ம நம்ம முன்னோர்கள் சந்திச்ச அழிவு போல இன்னொரு அழிவு நமக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, நமக்கு பெயர் புகழ் உண்டாகும்படியால் என்ன செய்ய ஒரு கோபுரத்தையும் கட்டுவோம்னு சொல்லிட்டு 4வது வசனத்துல அவங்க சொல்லி அதை கட்டுறாங்க. அதை கட்டி நல்ல உயரமா கட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது தேவன் என்ன செய்யறாங்க, பரலோகத்துல இருந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, இவங்க இப்படி செய்துட்டு இருக்கிறாங்க, இவங்க என்ன செய்யறாங்கன்னு போய் பார்ப்போம்னு சொல்லி ஆண்டவர் அவங்களுடைய பாஷைய தாறுமாறாக்கி போடுகிறார். தன்னுடைய பெயர் புகழுக்காக அவங்க பட்ட காரியங்கள் எல்லாம் தேவன் பார்த்து தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக தேவனே நம்மளை தேவன் இறங்கி வந்தா கூட நம்ம அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற அனுபவத்துல என்ன செய்யறாங்க, இந்த பாபேல் கோபுரத்தை அவங்க கட்டுறாங்க. இனி அப்படி மழை வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, நம்மள யாரும் அழிக்க முடியாது அப்படிங்கிற அனுபவத்துல கெட்டிட்டே இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய அந்த காரியங்கள் எல்லாம் மாற்றும்படியா அவங்களுடைய பாஷைய தாறுமாறாக்குறாங்க. அது வரைக்கும் பூமியில ஒரே ஒரு பாஷை தான் காணப்பட்டது. பாத்தீங்கன்னா அந்த அதற்கு பிற்பாடுதான் இப்ப நம்ம கேட்கிறதான அநேக மொழிகள் இந்த பூமியில உண்டாச்சு. ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், தமிழ், கன்னடம், இங்கிலீஷ் அப்படி நிறைய லாங்குவேஜ் எல்லாம் எதுல இருந்துதான் வந்தது, இந்த சூழ்நிலையில தான் எல்லாமே மாற்றப்பட்டது. பாத்தீங்கன்னா இது எதை காண்பிக்கிறதுனா அவங்களுக்குள்ள காணப்பட்ட ஒரு சுயாதீன ஆவியை தான் இது காண்பிக்கிறது. இவங்களுக்குள்ள என்ன இருந்தது, நாம் சிதறி போயிடக்கூடாது, நம்ம எல்லாரும் ஒன்னா வாழணும், நம்ம எல்லாரும் சேர்ந்து இருந்தா எந்த அழிவு வந்தாலும் தப்பிடலாம், ஒரே ஊர்ல இருந்தா போதும், ஒரே ஒரு பெரிய கோபுரத்தை கட்டிட்டா போதும், நம்மள யாரும் அசைக்க முடியாது, நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு அனுபவத்துல அவங்க இருந்தாங்க. நம்ம கூட சில நேரத்துல செய்யலாம், நம்ம யோசிக்கலாம், செயல்படலாம். நம்ம கிட்ட அது இருந்தா நம்மள யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது, இது இருந்தா என்ன யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட என்ன செய்யலாம், சில நேரத்துல அந்த மாதிரிப்பட்ட அனுபவங்களை செய்யலாம். அது ஒரு சுயாதீன ஆவி. நான் விரும்புறத செய்யணும், நான் சொல்றத மத்தவங்க கேட்கணும், என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற அனுபவத்துல செயல்படுகிற ஒரு அனுபவமா இது காணப்படுது. பாத்தீங்கன்னா தேவ திட்டத்துக்கு மாறாய் தங்களை தாங்களே காப்பாற்றும்படியா பிரயாசப்பட்டாங்க. பாத்தீங்கன்னா இதனால இவங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னா, அவங்களால எதுவுமே கட்டி முடிக்க முடியாத அனுபவத்துல சிதறப்பட்டு போறாங்க. அவங்க நினைச்சது சிதறி போக கூடாது. பாத்தீங்கன்னா அவங்க பிளான் முடியறதுக்கு முன்பாகவே எல்லாரும் சிதறி போகிற அனுபவம். அதற்கு பாத்தீங்கன்னா அதே போல இந்த பூமியில ஒரு சம்பவம் நடந்து அப்படின்னா டைட்டானிக் கப்பல் பாத்தீங்கன்னா என்ன ஆனாலும் அந்த கப்பல் மூழ்கவே செய்யாது. என்ன பெரிய புயல் வந்தாலும் சரி, கடல்ல கொந்தளிப்பு வந்தாலும் சரி, சுனாமியே வந்தாலும் சரி, டைட்டானிக் கப்பல் முழுகாதுங்கிற ஒரு தைரியத்தோடு அந்த கப்பலை பலவிதமான ஒரு இதுல நுட்பத்தோடு கட்டி முடிச்சுட்டு கடல்ல போனாங்க. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரையல் கூட அவங்க போயிட்டு என்ன செய்யல, திரும்பி வரல. போற வழியில என்ன செஞ்சு பனிப்பாறையில மோதி அந்த கப்பல் உடையிற அனுபவம். தேவனை விட்டு நாம செயல்படுகிற எந்த இடமா இருந்தாலும் சரி, அது ஒரு நம்முடைய படிப்பா இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளைகளுக்கு பார்க்கிற திருமண வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நம்முடைய வேலையா இருந்தாலும் சரி,
சின்ன காரியமா இருந்தாலும் சரி, தேவனுடைய உதவி இல்லாம, தேவன் இல்லாம நான் வாழ்வேங்கிற அனுபவத்துல நம்ம செயல்பட்டா நிச்சயமா தேவன் அதை உடைச்சு அதை தாறுமாறு ஆக்கிடுவாங்க. அது நம்ம சொந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி, தேவனுக்கு விரோதமா நம்ம போனோம் ஆனா நிச்சயமா தேவன் அதை என்ன செஞ்சிருவாங்க, தாறுமாறு ஆக்கிடுவாங்க. யோவான் 12:25 நம்ம வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், அதை இழக்கிறவன் அதை நித்திய ஜீவ காலமாய் பெற்றுக்கொள்வான். நம்ம சுயத்துல நின்று நம்ம விளையாடணும்னா ஆண்டவர் நிச்சயமா நம்மள தள்ளிடுவாங்க. எஸ்தரின் புஸ்தகத்துல பார்க்கிறோம், வஸ்தி இந்த வஸ்தி கீழ்ப்படியாமையினால பாத்தீங்கன்னா அவர் தன் சுயத்துல, நான் ராஜா கூப்பிட்ட போது போகாம தன் சுயத்துல நின்னா பாத்தீங்கன்னா அவன் என்ன செஞ்சா, தன்னுடைய ராஜ மேன்மை இழக்கிற அனுபவத்துல தள்ளப்படுகிற ஒரு அனுபவத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். நான் நமக்குள்ள காணப்படுகிற சுயத்தின் அனுபவத்தை, இந்த பாபேல் கோபுரத்தின் அனுபவத்துல நம்முடைய சுயத்தை நம்ம விடும்போது நமக்கு தேவனால உதவி கிடைக்கும், இல்லைன்னா உதவியற்றவர்களாய் நம்ம மாறிடுவோம். ஏழாவதா பார்த்தோம்னா அந்த உதவியற்றவர்கள் யாருன்னா, மரண நேரத்துல கூட சிலருக்கு உதவி கிடைக்கல. பாத்தீங்கன்னா சிலருக்கு இப்போ முடியல, சோல்ல, இப்போ உயிர் போயிரும்னா என்ன செய்வோம், ஓடி போய் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஒருத்தவங்க மயங்கி விழுந்துட்டாங்க, ஓடி போய் தண்ணி தெளிப்போம், முகத்துல தட்டுவோம், எழுமுங்கன்னு சொல்லுவோம். ஒண்ணு இல்லைன்னா தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்காக என்ன செய்வோம், போகிற ஒரு அனுபவம் இருக்கும். அப்படிப்பட்ட மரண தருவாயில கூட உதவியற்றவங்க காணப்பட்ட சிலர் இருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா, லூக்கா 16:19 வாசிக்கும் போது, லூக்கா 16:19 வாசிக்கும் போது, ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். பாத்தீங்கன்னா இவன் மரிச்சான், பாதாளத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லி கீழே வாசிக்கிறோம். பாத்தீங்கன்னா சம்பிரமமாய் வாழ்ந்தவன் வேற எந்த பாவமும் செய்யல. சம்பிரமமாய் வாழ்தல் அப்படின்னா ஆடம்பரமான வாழ்க்கை, ஆடம்பரமான விருந்து, எல்லாமே ஆடம்பரமான அனுபவம். பாத்தீங்கன்னா இவன் வேற எந்த பாவமும் செய்தான்னு சொல்லப்படல. இவன் ஆடம்பரமாய் வாழ்ந்த அந்த வாழ்க்கையின் அனுபவம் எதை காட்டுதுன்னா, சிலுவையை இவன் சுமக்கல, இவன் பாடுபடல, எப்போதும் சந்தோஷமா களிப்பா என்ஜாய் பண்ணி வாழக்கூடிய ஒரு அனுபவத்துல காணப்பட்டான். பாத்தீங்கன்னா அதனால என்ன செய்ய, த்ரூவா நரகத்துக்கு போயிட்டான். வேற எதுவுமே இவனை குறிச்சு சொல்லப்படவே இல்லை. த்ரூவா நரகத்துக்கு போயிடும். அப்ப அதே போல நாமளும் கர்த்தருக்காக சிலுவை சுமக்காம பாடுபடாம இந்த பூமியில நல்லா வாழணும், ஆசீர்வாதமா வாழணும், சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற தப்பு இல்ல. ஆனா பாத்தீங்கன்னா அந்த அனுபவம், நம்ம இந்த பூமியில ஆசீர்வாதமா நம்ம வாழ்றோம், எந்த கஷ்டமுமே இல்லைன்னா நினைச்சுக்கோங்க, கன்ஃபார்ம் நரகம் தான். ஆனா அதே நேரம் இந்த பூமியில நான் சிலுவை சுமக்கிறேன், என் கணவனால, என் மனைவியால, என் பிள்ளைகளால நான் சிலுவை சுமக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க, பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு சின்ன வழியாவது அதன் மூலமா நமக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், கான்பிடென்டா நம்பலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பார்வோனின் சேனை, இவங்க இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வாராங்க. இந்த கடலுக்குள்ள அந்த ஜனத்தை பின்பற்றி போறோமே, வழியை திறந்த தேவன் அந்த வழி அடைச்சா நம்ம செத்துருவோங்கிறத அந்த ஜனம் என்ன செய்யல, இந்த பார்வோன் சேனை நினைக்கல. அதனால என்ன செஞ்சாங்க, இந்த செங்கடலையே அழியிற ஒரு அனுபவம். பாத்தீங்கன்னா ஜனத்தை ஆராதிக்க விடாமல் உலகத்திற்காக உழைக்கிற அனுபவம். நம்ம என்னைக்கு ஆண்டவரை விட்டுட்டு எனக்கு ஆண்டவர் போதும், ஆராதிக்கிறது போதும் அப்படிங்கிற அனுபவத்துல விட்டுட்டு நம்ம உலகத்துக்காக உழைக்கும்படியா நம்ம ஓடுறோமோ, அன்னைக்கு நினைச்சுக்கிடணும் நாமும் என்ன செய்யறோம், அழிவுக்குரியவர்களாய் உதவியற்ற ஜனங்களாய் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். கோராகு கூட்டம் பாத்தீங்கன்னா இவங்க உயிரோட பூமிக்குள்ள என்ன செஞ்சாங்க, புதஞ்சு போனாங்க. ஏன்னா மோசேக்கு விரோதமா, மோசேவுடைய நடத்திப்பை ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு எதிராய் செயல்பட்டாங்க, முறுமுறுத்தாங்க, சண்டை போட்டாங்க. நீங்க தான் பெரிய இதான் அப்படின்னு சொல்லிட்டு போய் கர்த்தருடைய ஊழியக்காரராகிய மோசே ஆரோனுக்கு விரோதமா பேசினாங்க. பாத்தீங்கன்னா அவங்களுடைய முடிவு என்னன்னா, அவங்க கோராகு, அவனுடைய மனைவி, அவனோட சேர்ந்த அபியத்தா, தாத்தான் அப்படிங்கிற அந்த மொத்த கூட்டமும் கூடாரத்தோடு பூமிக்குள்ள போச்சு. பூமி தன் வாயை பிளந்து அவர்களை உள்ளே விழுங்கினது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். பாத்தீங்கன்னா அப்படி இந்த மொத்த கோராக கூட்டம் அழிகிறதுக்கு காரணம் தேவ ஊழியருக்கு விரோதமாய் செயல்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவ ஊழியர்களுக்கு விரோதமாய், நடத்திப்புக்கு விரோதமா நம்ம என்ன செய்யக்கூடாது, செயல்படக்கூடாது. அப்சலோம் இவனை பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த தகப்பனுக்கு விரோதமா எழும்பி அவனை கொல்ல போறான். பாத்தீங்கன்னா அவன் ஏறி வந்த கழுத கூட அவனை விட்டுட்டு போயிடுச்சு. பிள்ளையாம் ஏறி வந்த கழுத பாத்தீங்கன்னா அவனுக்கு எச்சரிப்பை கொடுத்தது, தூதன் வழியில தூதன் நிக்கிறாரு, அதனால என்ன செய்திடக்கூடாது, நீ போயிராத, செத்துறாதன்னு எச்சரிப்பை கொடுத்து. ஆனா ஒரு அழகுள்ளவன், எந்த பழுதும் இல்லாத ஒரு அப்சலோம் பாத்தீங்கன்னா அவன் போன கழுத கூட அவனுக்கு உதவி செய்ய முடியாம அந்தரத்துல தொங்கி சாகுற ஒரு அனுபவம். பாத்தீங்கன்னா அந்த மரண நேரத்துல கூட உதவி கிடைக்க முடியாத அனுபவத்துல சொந்த தகப்பனுக்கு விரோதமா அவன் செயல்பட்டதுனால அவன் என்ன செய்தான், அழிவுக்குரியவனா மாட்டப்பட்டான். இப்படிப்பட்ட அனுபவம், அதாவது நம்ம இப்ப இந்த தியானித்த அந்த 7 விதமான அவங்க 7 அனுபவங்களும் நமக்குள்ள
காணப்படும் போது நமக்கு என்ன செய்யாது, உதவி கிடைக்காது. இந்த தூதர்களை போல பெருமையா இருந்தாலும், ஊழியர்களை போல தேவனுடைய வார்த்தைக்கு எதிராய் பணத்துக்காக ஓடுற அனுபவம் இருந்தாலும், இந்த ராஜாக்களை போல தன்னுடைய பதவியை பாதுகாக்கும்படியா பிரயாசப்பட்டாலும், வஞ்சிக்கிற அனுபவத்துல நம்ம வாழ்ந்தாலும், வழியில நிற்கிற அத்திமரத்தை போல கண்ணியற்றவர்களா நம்ம வாழ்ந்தாலும், இந்த பாபேல் கோபுரத்தை போல சுயநீதி உடையவர்களா நம்ம வாழ்ந்தாலும், மரண நேரத்துல கூட நமக்கு உதவி கிடைக்க முடியாத அனுபவத்துக்குரிய ஒரு வாழ்க்கை, சிலுவை சுமக்கிற அனுபவத்துல தேவன் ஆராதிக்காம தேவனுடைய ஊழியர்களுக்கு எதிராக வாழ்கிற ஒரு வாழ்க்கையின் அனுபவம் நமக்குள்ள காணப்பட்டா நமக்கு உதவி கிடைக்காது. பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட அனுபவத்துல உதவி கிடைக்காது அப்படிங்கிற அனுபவத்திலே நம்ம முடிச்சிட்டோம்னா நல்லா இருக்காது. அப்ப நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறது, ஆண்டவரை தேடுறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அப்போ தேவன் ஒரு கூட்டத்துக்கு உதவி செஞ்சிருக்காங்க. தேவன் உதவி செய்த ஒரு சின்ன கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் அந்த அந்த உதவி பெறுவதற்கு இப்ப நம்ம தியானத்தை போல இந்த அனுபவங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுது. சிலுவை சுமக்க நம்ம விரும்ப மாட்டோம், பணம் பொருள் நம்ம விரும்புறோம், பெருமையுடையவளா காணப்படுறோம், ஊழியக்காரங்களுக்கு விரோதமா நம்ம பேசுறோம், ஆராதனைக்கு வராம உலகத்தின் காரியங்களுக்காக உழைப்பு வேலை அப்படின்னு நம்ம போகிற அனுபவம் நமக்குள்ள இருக்கு. அப்படின்னா தேவன் நம்மளை கை விட்டுருவாங்களா? இல்ல. அதனாலதான் நம்ம கீவேர்ட்ல வாசித்தோம், எபிரேயர் 2:16 தேவதூதருக்கு உதவியா கை கொடுக்கல, ஆனா ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாய் கை கொடுத்தார். ஏன்னா குறைவுள்ள ஜனம். என்னாகமும் 2 நாளாகமும் 14:11 வாசிக்கும் போது, 2 நாளாகமும் 14:11 வாசிக்கும் போது வாசிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். பாத்தீங்கன்னா ஏசப்பா நமக்கு உதவி செய்வது, நம்ம ஒருவேளை பலன் உள்ளவங்களா இருக்கலாம், தேவன் சொல்ற மாதிரி இந்த எதுவுமே இல்லாம நம்ம பெர்ஃபெக்டா வாழலாம். அப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, இது எதுவுமே இல்லாம ஐயோ என்ன ஏசப்பா கை விட்டுருவாங்க அப்படிங்கிற அனுபவத்தை பலனற்றவங்களா நம்ம வாழ்ந்தாலும் நமக்கு உதவி செய்வது தேவனுக்கு லேசான காரியம். தாவீதை பாருங்க, அவர் சின்ன பையனா இருக்கும்போது சிங்கம் கரடியெல்லாம் வந்துச்சு, ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்து அவரை பாதுகாத்தார். எவ்வளவோ யுத்தம், சவுல் ஈட்டியை தூக்கி எறிகிறார், அப்சலோம் சொந்த மகன் தன்னை துரத்திட்டு வரார், வெறுங்காலா ஓடுறாரு. பல விதமான சூழ்நிலை இந்த தாவீது ராஜாவுக்கு தேவன் உதவியாய் கை கொடுத்தாங்க. சிம்சோன், இப்படிப்பட்ட ராஜாக்கள், யோசபாத், எசேக்கியா, இப்படிப்பட்ட ராஜாக்களுக்கு தேவன் உதவியாய் கை கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் தேவனை நம்புனாங்க. என் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, ஏசப்பா என் குறைவை மாற்றி எனக்கு உதவி செய்வது தேவனுக்கு முடியும் அப்படிங்கிற அனுபவத்துல அவங்க எல்லாம் ஏசப்பா நம்புறனால ஏசப்பா அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. இந்த புறக்கணிக்கப்பட்டு தனிமையா இருந்த ஆகார பாருங்க, யாருமே இல்ல, துரத்தப்பட்டுட்டாங்க. யாக்கோபு வீட்டுல செல்ல பிள்ளையா வளர்ந்தவரு பாத்தீங்கன்னா தன் மாமனார் வீட்டுக்கு வந்து அங்க 10 முறை சம்பளம் மாறுது. பாத்தீங்கன்னா அங்க வீட்டுல செல்லமா வீட்டுக்குள்ள கூடாரவாசியா இருந்தவரு அங்க போயிட்டு காடு மேடுங்கிற அனுபவத்துல ஒரு வனசஞ்சாரின் அனுபவத்துல அவருடைய வாழ்க்கை மாறுது. பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவர் அவரோட 2 பரிவாரம் உரியவரை ஆசீர்வித்தது காரணம் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் நம்ம வாசிக்கிறோம். யோசேப்பு 11 சகோதரர்கள் கூட அப்பா அம்மாவுக்கு செல்ல பிள்ளையா வீட்டுல இருந்தவரு பாத்தீங்கன்னா எகிப்துக்கு கொண்டு போகப்படுறாரு. எதுவுமே இல்லை, எகிப்துல அடிமைத்தனம், சிறைச்சாலையின் அனுபவம். அங்கேயும் ஏசப்பா கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தாரு நம்ம வாசிக்கிறோம். சில விதவைகளை பார்க்கிறோம், அவங்களுக்கு கூட கர்த்தர் என்ன செய்றாங்க, வேதத்துல உதவி செஞ்சாங்க. ஏன்னா அவங்க புறக்கணிக்கப்பட்டவங்க, அவங்க தனிமையாக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு யாருமே இல்லை. சாரிபாத்து ஒரு விதவை, நாயின்னு ஒரு விதவை, ஒரு தீர்க்கதரிசன் புத்தருடைய மனைவி, ஒரு குடம் என்ன மாத்திரம் இருந்து அவங்களுக்கும் ஏசப்பா உதவி செய்யாங்க. ஏன்னா இவங்க யாருக்குமே உதவி செய்ய ஆள் இல்லை, இந்த பூமியில இவங்களுக்குன்னு யாருமே இல்லை. அவங்களுக்கு ஆண்டு உதவி செஞ்ச இடம் எல்லாமே தனிமையின் அனுபவம். நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு யாரும் இல்லை, நான் தனியா இருக்கேன் அப்படிங்கிற அனுபவத்துல ஒரு நம்ம கவலைப்படலாம், கண்ணீர் வெடிக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்பிக்கையா இருங்க, ஏசப்பா என் கூட இருக்காங்க, என் கூட இருக்கிற தேவன் எனக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு போங்க. ஏசப்பா நிச்சயமா நமக்கு உதவி செய்வாங்க. 3வது பாத்தீங்கன்னா ரூத். இந்த ரூத் ஒரு மோவாபிய பெண். மோவாபியர்கள்னாலே சபைக்கு உட்படலாகாத ஒரு கூட்டம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த ரூத்துக்கு கர்த்தர் உதவி செஞ்சாங்க. எப்படின்னா ஏசப்பாவுடைய வம்ச வரலாறுல இடம் பெறுகிற விதத்துல சபைக்குட்படுகிற அனுபவம் இல்ல, சபையின் அனுபவம் உடையவளாய் தேவன் அவளை மாற்றினாங்க. பாத்தீங்கன்னா காரணம் என்ன, அவளுக்குள்ள காணப்பட்ட ஒரு உறுதி, தன் மாமியாரை விடாம பற்றி கொண்டா. அது அவ அன்னைக்கு எடுத்த முடிவு கிடையாது. இன்னைக்கு நான் என் மாமியார் சொல்றாங்க, நீங்க என் கூட வர வேண்டாம், திரும்பி போங்க அப்படின்னு சொல்லும்போது
அவ போகாம உறுதியா இருந்தா. அந்த சூழ்நிலை கிடையாது. ஏன்னா அவ அன்னைக்கு அந்த முடிவை எடுத்திருந்தானா, அவ ஓர்பால் கூட என்ன செய்யறா, திரும்பி போயிடா. ஆனா அந்த ரூத் பாருங்க, முதல்லயே தன் மனசுல தீர்மானிச்சுட்டு இருந்தா, ஒரு நாள் வரும், என் மாமிக்கு சொந்த ஊரு பெத்லஹேம், அவங்க நிச்சயமா அவங்க ஊருக்கு திரும்பி போவாங்க. அவங்க போகும்போது நானும் அவங்க கூட தான் போகணும். எனக்கு என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் சரி, நான் என் மாமியார் கூட தான் போகணும். ஏன்னா அவங்களுடைய தேவன் நல்ல தேவன், அவங்களுடைய தேசம் நல்ல தேசம். நான் அந்த தேசத்துல இருந்து தான் நான் வந்தவ. தன்னுடைய பூர்வீகத்தை அவன் அறிஞ்சிருந்தா. இந்த ரூத் யாருன்னு சொன்னா நம்ம ஒரு நினைப்போம், ரூத்னா ரூத் புஸ்தகத்துல திடீர்னு வந்த ஒரு கேரக்டர் கிடையாது. இந்த ரூத் எங்க இருந்து வந்தானா, ஆதியாகமத்துல நம்ம வாசிக்கிறோம், லோத்துடைய சந்ததி. லோத்து பாத்தீங்கன்னா ஒரு வாதிக்கப்பட்ட ஒரு இருதயமுடையவனா காணப்பட்டான். அதனாலதான் இவன் அந்த சோதோம் குமரோட பாவத்தை பார்த்து வாதிக்கப்பட்டதுனால கர்த்தர் அவனை பாதுகாக்கிறாங்க. பாதுகாத்து அவன் மலைக்கு போகாததுனால பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளைகளால் அவனுக்கு குழந்தை பிறக்கிறதுனால அந்த 2 குழந்தைகள் தான் அம்மோன் புத்திரர், மோவாப் புத்திரர். அந்த மோவாப் சந்ததி, அவங்க 2 சந்ததியும் தவறான முறையில பிறந்ததுனாலதான் அவங்க சபிக்கப்பட்ட கூட்டமா, சபைக்கு உட்படலாகாத ஒரு கூட்டமா மாறினாங்க. பாத்தீங்கன்னா இந்த ரூத் அந்த மோவாப் சந்ததியில வந்தவதான். பாத்தீங்கன்னா இவளும் அதே பாதிக்கப்படுகிற ஒரு இருதயம் உடையவளாய் காணப்பட்டார். நான் இந்த மோவாபியராய், இந்த சபைக்கு உட்படாத இந்த ஜனத்தோடு சேர முடியாத அனுபவடையோட நான் மாறிச்சேனே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு நகோமி சொன்னதை கேட்டிருக்கலாம். எங்களுடைய தேவன் மன்னிக்கிற தேவன், எங்க தேவன் இரக்கம் உள்ள தேவன், அப்படிலாம் நிறைய கேட்டிருந்திருக்கலாம். அதெல்லாம் கேட்டு வாதிக்கப்பட்டு இந்த ரூத் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால பாருங்க, ஏசப்பாவுடைய சந்ததியில இடம் பெறுகிற ஒரு அனுபவத்தை இந்த ரூத் பெற்றுக்கொண்டாங்க. ஒருவேளை சிலர் பாத்தீங்கன்னா வெளியரங்கமான கிறிஸ்தவர்களா வாழ முடியாத இந்த ரூத்தை போல பாத்தீங்கன்னா ரகசியமா குடும்ப சூழ்நிலையினால ஹிந்துஸா இருப்பாங்க, சிலர் முஸ்லிம்ஸ் இருப்பாங்க, ரகசியமா இருப்பாங்க. ஏன்னா வெளியே தெரிஞ்சா குடும்பத்துல பிரச்சனை ஆயிருங்கிறதுனால பாத்தீங்கன்னா. ஆனா அவங்க தேவனுக்கு தெரியும் அவங்களுடைய சூழலை என்னன்னா, நம்மளை விட அவங்க பெர்ஃபெக்டா தேவனை ஆராதிக்கணும், இருக்கிற இடத்துல தேவனை தேடுறவங்களா, தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய் காணப்படுவாங்க. சிலர் பாத்தீங்கன்னா நகர்காலத்துல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா உண்மையா அவங்களுடைய சூழ்நிலை நிமித்தம் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, அதை செஞ்சிருக்க மாட்டாங்க. நமக்கு சத்தியத்தை நிமித்தம் எவ்வளவு பெரிய வாசல் திறந்திருக்கு. நம்ம ஒருவேளை கடின இருதயத்துல இருக்கலாம். ஆனா அப்படி சூழ்நிலை இல்லாதவங்க கூட சூழ்நிலை கிடைக்கும் போது தானா மாறிடுவாங்க. அவங்கள வெளியே பார்த்தா கண்டுபிடிக்கவே முடியாது. ரூத்தை பார்த்தா எப்ப பார்த்தாலும் ரூத் யாருன்னா மோவாபிய ஸ்திரீ தான். அது போலதான் நம்முடைய சிலருடைய வாழ்க்கை இருக்கலாம். ஆனா மெய்யா அவருடைய இருதயத்தை ஆராய்கிற தேவனுக்கு தெரியும் இந்த ரூத் சபைக்குரிய ஒரு கூட்டம்னு சொல்லி. நிச்சயமா உங்களுக்கு தேவன் என்ன செஞ்சாங்க, உதவி செய்து பரலோகத்துக்குரியவங்களா மாற்றினாங்க. 4வதா பார்த்த அபிமெலேக்கு, இவன் ஒரு ராஜா. சாரால என்ன செய்தாரு, ஆபிரகாம் தன் சகோதரின்னு சொன்னனால கூட்டிட்டு வராரு. ஆனா தேவன் சொப்பனத்துல எச்சரித்த போது பாவம் செய்து சாகாதபடிக்கு கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். ஏன்னா தேவனுடைய எச்சரிப்பு அவன் கேட்டான். கேட்டும்போது ஆண்டவர் சொல்ல, ஆண்டவர் நான் உத்தம இருதயத்தோடும் சுத்த கைகளோடு இதை செய்தேன், நீதி உள்ள ஜனத்தை நீ தண்டிப்பீரோ. ஏன்னா அவன் சொன்ன, அவன் சகோதரின்னு சொன்னனாலதான் நான் அந்த பெண்ணை கூட்டிட்டு வந்தேன்ப்பா, அவன் மனைவின்னு சொல்லிதான் நான் கண்டிப்பா கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். அவன் இருதயத்தை அறிந்த தேவன், இவன் பாவம் செய்ய மாட்டான், இவன் பாவத்துக்கு விரோதமா செயல்படுகிறவன் அப்படிங்கிறத தேவன் அறிந்த போது கர்த்தர் அவன் சாகாதபடி அவனை தடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல ஆதியாகமம் 20:3 நம்ம வாசிக்கிறோம். 5வதா பார்த்தோம்னா லூக்கா 13:6-9 வரை வாசிக்கும் போது தோட்டத்துக்குள்ள இருக்கிற அத்திமரம். இந்த தோட்டத்துக்குள்ள இருக்கிற அந்த அத்திமரத்தை பாத்தீங்கன்னா, இதுக்கு உதவி செய்வதற்கு யாரு இருக்கானா, ஒரு தோட்டக்காரன் இருக்காரு. அந்த வழியில நின்று அத்திமரத்துக்கு உதவி செய்ய ஆள் இல்லை. ஏன்னா அது வழியில நிக்கி, அதுக்காக பரிந்து பேச ஆள் இல்லை. தோட்டத்துக்குள்ள இருக்கிற அத்திமரம்னா நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தருடைய தோட்டமாகிய அவருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டிருக்கிறோம் பாத்தீங்களா. அதனால நமக்காக பரிந்து பேசுறதுக்கு, நம்முடைய குறைவுகள், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய கனி கொடுக்காத அனுபவங்கள், இந்த சூழ்நிலை நமக்காக யாரு, நமக்காக கொடுக்கப்பட்ட ஊழியக்காரங்க நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறாங்க. இந்த மரத்தை பாத்தீங்கன்னா 3 வருஷம் கனி கொடுக்கல. அந்த ரோட்ல நின்று அத்திமரம் சீசனுக்கு தான் கனி கொடுக்கல, மற்றபடி கனி கொடுத்தது. ஆனா இந்த தோட்டத்துக்குள்ள நின்று அத்திமரம் 3 வருஷம் கனி கொடுக்கல. இந்த தோட்டக்காரன் சொல்றாரு, ஏன் இந்த 1 வருஷம் இருக்கட்டும், நான் கொத்தி எரு போடுறேன், ஒருவேளை இந்த வருஷமும் கனி கொடுக்கலன்னா வெட்டி போட்டுடலாம் அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்கன்னா தேவன் நமக்கு கிருபையா நாட்களை தந்திருக்காங்க. தேவன் தம்முடைய ஊழியக்காரங்களை கொண்டு நம்ம சொல்றோம், குத்தி பேசுறாங்க, எங்களை தான் கண்டிக்கிறாங்க, எங்களை பார்த்து திட்டுறாங்க, எங்களை பார்த்து பேசுறாங்க, எங்க லைஃப் அறிஞ்சு பேசுறாங்க. எதுக்குன்னா நம்மளை கொத்துறாங்க. ஏன்னா சும்மா ஒரு மரத்து மூட்டுல போய் நம்ம உரம் போட்டோம்னா அந்த உரத்தினால பிரயோஜனம் கிடையாது. நல்லா அதுக்கு மூட்டை கொத்தி உள்ளாடி உரம் வச்சு மறுபடியும் மண்ணு போட்டு மூடி தண்ணி ஊத்துனாதான் அந்த மரம் என்ன செய்யும், அந்த உரத்தை அந்த மரம் எடுக்கும்.
இப்ப நம்ம வாழ்க்கையில சும்மா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க அதனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் மாறணும். அது மாறுவதற்காக தான் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு ஊழியக்காரங்க நம்மள என்ன செய்றாங்க, கொத்துறாங்க. அந்த கொத்த படும்போதுதான் நம்முடைய ஜீவியம் மாறி அந்த மண் பக்குவப்படுற அனுபவத்துல நம்முடைய வாழ்க்கை மாறி கர்த்தருடைய வார்த்தையினால கர்த்தருடைய அபிஷேகத்தினால நம்முடைய ஜீவியம் என்ன செய்யுது, ஆசீர்வாதமானதா மாற்றப்படுகிறது. ஆறாவது பாத்தீங்கன்னா பரிசுத்த பவுல், பேதுரு இவங்கள பாத்தீங்கன்னா எவ்வளவோ கர்த்தருக்காக கஷ்டப்படுகிற அனுபவம். பவுல் சொல்றாரு, வெளியே புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் அனுபவம். ஆனா பாத்தீங்களா, தேவனோடு கூட வாழ்ந்தார். தேவனோடு கூட வாழும்போது கர்த்தர் அவருடைய சாகர அந்த சூழ்நிலையும் அவரை இழுத்து கொண்டு வெளியே போடுறாங்க. ஆனா மறுபடியும் எழும்பி சுவிசேஷத்தை அறிவிச்சாரு. அதற்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் அவரோடு கூட இருந்ததுதான். பேதுருவ பாருங்க, கடல்ல அமிழ்ந்து போகிறாரு. கர்த்தர் உடனே அவருக்கு உதவியா கை கொடுக்கறாங்க. மறுதளிக்கும் போது கர்த்தர் சேவலை கொண்டு பேதுருவ உணர்த்துவிக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா தேவன் ஏசப்பாவுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு இவர் என்ன செய்யறாரு, மீன் பிடிக்க போறாரு. மீன் பிடிக்க போகும்போது ஆண்டவர் வந்து 2 படகு நிறைய மீன் கொடுத்தது மாத்திரம் இல்ல, என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்டாங்க. பாத்தீங்கன்னா வழி மாறி போன அந்த பேதுருவையும் கூட தேவனுடைய அன்பு என்ன செய்தது, கொண்டு வந்த காரணம் ஏசப்பா அவங்க கூட இருந்தாங்க. நம்ம கூட ஏசப்பா இருந்தாங்கன்னா ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, நம்ம உதவியற்றவங்களா போக மாட்டோம். எப்பவும் ஏசப்பா நம்ம கூட இருக்கிற ஒரு வாழ்க்கையின் அனுபவத்தை நம்ம வாழும். எப்பவும் பாருங்க, என் கூட ஏசப்பா இருக்கிறாங்களா, என் கூட நடக்கிறாங்களா, என் கூட வேலை செய்யும்போது என் கூட இருக்காங்களா அப்படின்னு ஒவ்வொரு நேரமும் ஆராய்ந்து பார்ப்போம். அப்போ ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது எல்லா சூழ்நிலை ஏசப்பா நமக்கு என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க. ஏழாவதா பார்த்தா கர்த்தர் யாருக்கு உதவி செய்யறாங்கன்னா, மரண நேரத்துல இருந்த லாசருவுக்கும் ஸ்தேவானுக்கும் இசப்பா உதவி செஞ்சாங்க. இந்த லாசரு பாருங்க, பூமியில அவன் தரித்திரனா இருந்தான், சாப்பாட்டு கூட வழி இல்ல, புண்ணெல்லாம் நாய் நக்குச்சு. பாத்தீங்கன்னா மரித்த போது அவன் பாடியை கூட கொண்டு அடக்கம் பண்ணாங்களான்னு சொல்லப்படல. ஆனா அவனுடைய ஆத்மா பரலோகத்துல தூதர்களால் கொண்டு போய் ஆபிரகாமுடைய மடியில விடப்பட்டு தேற்றப்பட்டார். நம்ம இந்த பூமியில வாழும்போது எப்படி வேணாலும் வாழலாம், பணம் பொருள் எதுவுமே இல்லாம இருக்கலாம். நமக்கு ஒரு ஆள் இல்ல, ஆள் துணை இல்ல, எனக்குன்னு பரிந்து பேச யாரும் இல்ல, எதுவுமே இல்ல, அனாதையா நான் இருக்கேன், பிச்சைக்காரிய போல இருக்கேன் அப்படிங்கிற அனுபவத்துல கூட நம்ம இருக்கலாம். ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் நமக்கு நிச்சயமா இருக்கு, கான்பிடண்டா நம்ம இருக்கலாம், நிச்சயமா நான் பரலோகத்துக்கு போவேன், தேவனுடைய மடியில இருந்து நான் தேற்றப்படுவேங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம கண்களை மூடலாம். அல்லேலூயா. அதே போல இந்த ஸ்தேவான பாருங்க, அவர் வந்து வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும்போது ஜனங்கள் பல்ல கடிக்கும் போது இவருக்கு ஒரு தரிசனம் உண்டாகுது. பரலோகம் திறந்திருக்குது, தேவனுடைய மகிமையை பார்க்கிறாரு, தேவனுடைய வலது பார்சத்துல தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து நிற்கிறத காண்றாரு. இதை அவர் பாக்குறதோடு ஸ்டாப் பண்ணி இருந்தாருன்னா அவர் கல்லறி பட்டிருக்காது. ஆனா அவர் உடனே சொல்றாரு, இதோ வானம் திறந்திருக்குது, இதெல்லாம் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன பிறகுதான் அந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா அவருக்கு மேல கல்லெறிஞ்சு ஸ்தேவான் அவரை கொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இவர் வந்து இதை சொல்லாம இருந்திருந்தா அவருடைய ஜீவன் தப்பி இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அவர் பார்த்ததை சொன்னாரு. கர்த்தருக்காக பாடுபட்டாங்க. இவங்க பாடுபட்டு மரிக்கிறவங்களுக்கு தான் தேவன் உதவி செய்வார். எபிரேயர் 2:18 வாசிங்க. எபிரேயர் 2:18 வாசிக்கும் போது, பாடுபடுகிறவர்களுக்கு தேவன் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். பாத்தீங்கன்னா பாடுபடுகிறவர்களுக்கு பாடுகளோடு மரிக்கிறவங்களுக்கு தேவன் உதவி செய்ய வல்லவரா இருக்கு. நம்ம வாழ்க்கையில் நம்ம கர்த்தருக்காக பாடு அனுபவிக்கும் போது, நிந்தை சுமக்கும் போது, சிலுவை சுமக்கும் போது, கர்த்தருக்காக இந்த பூமியில எல்லாவற்றையும் விட்டு நமக்கு பாடு, கவலை, கண்ணீர், துன்பம் இதை தவிர சொத்துன்னு சொல்ல எதுவுமே இல்லைங்கிற அனுபவத்துல நம்ம வாழ்ந்தா கன்ஃபார்மா நம்ம மரிக்கலாம். நான் கண்டிப்பா பரலோகத்துக்கு போவேங்கிற அனுபவத்துல நம்ம என்ன செய்ய முடியும், மரிக்க முடியும். ஒருவேளை நம்ம முதல்ல பார்த்தது போல உள்ள எல்லா குறைவுகளும் நம்ம கிட்ட இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் இடத்துல நம்ம தாழ்த்துவோம். ஏசப்பா கிட்ட கேட்பேன், ஏசப்பா நான் உங்களை தான்ப்பா நம்பி இருக்கேன், எனக்கு இந்த பூமியில யாருமே இல்லை, நான் தனிமையா இருக்கிறேன், இந்த ரூத்தை போல நான் வந்து அந்நிய ஜனதை போல நான் காணப்படுறேன். ஏசப்பா ஒருவேளை பாவத்தை பார்க்கும்போது என் இருதயம் பாதிக்கப்படுது, இந்த பாவம்னு தெரியும் போது நான் அதை விட்டுறேன். ஆண்டவரே எனக்குள்ள கனி இல்லாம நான் இருக்கிறேன்ப்பா, நீங்க உங்க வசனத்தை கொண்டு என்னை கொத்தி போடுறீங்க. ஆண்டவரே இந்த அனுபவத்துல என் ஜீவியம் காக்கப்படட்டும். தேவ ஊழியர்களோடு நீங்க இருந்தது போல என் கூட இருங்க. ஆண்டவரே இந்த பூமியில எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன். நம்ம கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் கர்த்தர் இதுவரை நம்மளை நடத்தி வந்த தேவன் இன்னமும் நம்மை நடத்தி பரலோக ராஜ்யத்தில் நம்மை கொண்டு சேர்ப்பார். ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി, ഒന്നുമില്ലായ്മയിൽ
നിന്നെ ഉയർത്തി ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ആഹാരിനെ പോലെ ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ, യാക്കോബിനെ പോലെ ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ, ആഹാരിനെ പോലെ ഞാൻ കരഞ്ഞപ്പോൾ, യാക്കോബിനെ പോലെ ഞാൻ അലഞ്ഞപ്പോൾ, മരുഭൂമിയിൽ എനിക്ക് ജീവജലം തന്നെ ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. മരുഭൂമിയിൽ എനിക്ക് ജീവജലം തന്നെ ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു. ഒന്നുമില്ലായ്മയിൽ നിന്നെ ഉയർത്തി ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു.